இதை ரொம்ப பேர் சொல்றது இல்லை பாருங்க, ரொம்ப பேர் சொல்றது இல்லை. ஆனால் நான் பொருள் சொல்லுகிறான், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தன்னா ஒத்து போகிற வேஷம் தெரியாமல் நடிக்காமல், வேஷம்னா நடிக்க தானே. 2000 ஆண்டுக்கு முன்னால இதெல்லாம் நீங்க எப்படி சொல்லுகிறாங்க இந்த ஞானி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அருள், அந்த அனுக்கிரகம், அந்த கருணை, அந்த கிருபை என் பிள்ளைகளுக்கு வருங்காலத்திலே பவுல் இப்படி எல்லாம் எழுதுவான், சொல்லுவான். 13 கடிதங்களை புதிய ஏற்பாட்டிலே எழுதுவான். 14வது கடிதம் எபிரேயர் அவன் எழுதினானா இல்லையா என்று என் பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி முடிந்து விட்டால் 14 கடிதங்கள் அவன் எழுதினாராக அர்த்தம். ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றவன், என்னை வெறுத்தவன், என் பிதாவை ஏற்றுக்கொண்டவன். அதனால சவுலை யாருமே திட்டப்படாது தெரியுமா? அப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க, மகனை ஏற்றுக்கல, அவ்வளவுதானே. அப்பாவுக்காக பணியாற்றினார்கள், விழுந்து விழுந்து பாடுபட்டார்கள். பரிசேய குடும்பத்தில் பிறந்தார். சவுலாக இருக்கும்போது எபிரேய பாஷை பேசினார். அவர் நானும் ஒரு எபிரேயன் தான், நானும் ஒரு யூதன் தான். 2 Corinthiயர் 11:22 வாசிச்சீங்கன்னா அதை இப்போ நேரம் இல்லை. ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கொடுக்கணும். ஏன்னா உங்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தெய்வ வசனத்தை சொல்லிடுவேன். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஜனங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டு பைபிள் தான் நம்ம இத்தனை வருஷமா கையில் வச்சிருக்கோம். எனக்கு 12ஆம் தேதி காலையில் போதகர்கள் அந்த கூட்டத்தை பாஸ்டர் டோனி அவர்கள் நடத்தினார்கள். நான் பேச மாட்டேன்னு நீங்கள் பேசணுன்னாங்க. எப்படி பேசுறது? போதகர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதியில். அவன் தண்ணி அடிப்பாயா? ஆமாம், சாமானிய மகள் நினைக்காதீர்கள் மனிதர்களே, போதகர்களும் மனிதர்கள் தானே. அதனால சொல்லுவேன். ஏன் அவனுக்கு 2 பாக்கெட் சிகரெட் கேட்பானியா? ஆஃபெல்லாம் வாங்கி வச்சா பத்தாது, ஒரு ஃபுல் வாங்கி வைப்பியா அவனுக்கு? இப்படியெல்லாம் இப்போ இந்த போதகர் ஜான் அவர்கள் என்னை கூப்பிட்டிருந்தார். அப்படி இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு சுவிசேஷகருக்கு. குமரி மந்தவை கூப்பிடுறியா? கூப்பிடாதையா? அவன் தண்ணி அடிப்பான், தண்ணியிலேயே மூழ்கியிருப்பான். நான் சிஎஸ்ஐ ஒய்எம்சிஏ கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன் 4-5 நாளாக. அங்கே தண்ணி அடிக்க முடியுமா? சிகரெட் பிடிக்க முடியுமா? என்னை பற்றி தெரிந்து கொண்டார்களா போதகர்கள்? தெரியாமலே பேசுவாங்க. இந்த மனிதர்கள் எப்படின்னா, இவர்கள் எப்படி என்பதை இவரையோ நான் அணுகி இவரை ஃபாலோ பண்ணி இவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு இவர் நல்லவர் கெட்டவர் என்று நான் சொல்ல வேண்டும். எங்கேயோ இருக்கிறவர் அப்பாவி குமரி முத்துவை எப்படியெல்லாம் தெரியாமலே பேசுவார். அதுதான் மனிதர்கள். பேசப்படுவாங்க, நடிப்பாங்க. அவர் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு தகுந்தபடி நீங்கள் நடிக்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? எதை பாரு நடிகர் போறாருன்னு. அவன் நடிக்கிறான். இப்போ கூட காலையில் இந்த நடிகர் போறாரு, சிரிப்பாரு, நடிகர் போறாரு. நான் திரும்பி பார்த்து மனசுக்குள்ளேயே, நான் சினிமா நாடகத்தில் நடிச்சேன், நீ வாழ்க்கையே நடிக்கிறியா? ஐயா, சினிமா நாடகத்தோட என் நடிப்பு முடிஞ்சு போச்சு. நீ 24 hours விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாகிற வரைக்கும் வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கியா? இதை யார் சொன்னது? பவுல் சொல்லுகிறார். நானா சொன்னேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நடிக்காத. எந்த மக்களும் நடிக்கக்கூடாது. கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்களும் நடிக்கக்கூடாது. ஆமா, வேதம் தெரியாமல், வேதத்தை படிக்காமல் கடி எடுத்தவங்களாம் வேட்டக்கார மாதிரி வந்து விடுகிறார்கள், பேசி விடுகிறார்கள். அதெல்லாம் ஊழியம். 4 வருஷம் படம் நடிக்கலைங்க. நான் இதுக்குள்ள கின்னஸ் வாங்கியிருப்பேன். இந்த 4 வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு 60-70 படம் நடித்தவன் குமரி முத்து. 68 விசுவாசியானேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், கர்த்தரால் ரட்சிப்பை அடைந்தேன். உங்கள் முன் என்று நிற்கிறேன். விவரம் தெரிந்த போதகனாக. எனக்கு விவரமே இல்லை. எனக்கு விவரத்தை தந்தவர் கர்த்தர். என்னை பேச வைத்தவர் கர்த்தர். என்னை நடக்க வைத்தவர் கர்த்தர். எனக்கு நல்ல குடும்பத்தை தந்தவர் கர்த்தர். குடும்பமா பொண்ணை கட்டி வர மாட்டேன் என்றானே. எனக்கு தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆமாங்க, இப்படி பாருங்க, நான் இவங்களை பார்க்குறேன்ல, இந்த அம்மா எனக்கு நிச்சயம் கத்திட்டுவாங்க. நான் பார்த்தது இவங்களை தான் பார்க்குறேன், சத்தியமா இந்த அம்மாவை தான் பார்க்குறேன். இப்படி பார்க்குறேன்ல,
இந்த அம்மா கிட்ட பார்க்க போகுது இல்லை இந்த மாதிரி இந்த அம்மா இருந்துச்சு அந்த அம்மாட்ட பேசிட்டு என்னையா பார்க்குறேன்னு ரொம்ப தானா அதனால தான் நான் கூலிங் கிளாஸ் நான் எங்க பார்க்குறேன்னு யாருக்குமே தெரிய வேண்டாம். சரிங்க யாரையே இல்லாம கலைவாணர் சொன்னார் வாங்கி விட்டு சிரிச்சா வாங்கி விட்டு போகணும். நல்லா சிரிக்கணும். ஆணவ சிரிப்பை சிரிக்கக்கூடாது, அலங்கார சிரிப்பை சிரிக்கக்கூடாது, பிறரை கேலி பண்ணி சிரிக்கக்கூடாது. ஆமா மனம் விட்டு சிரிக்கணும். இந்த மனதை இப்போது புனிதமாக்கப்பட வேண்டும். இந்த மனதிற்குள்ளே இயேசுவை கொண்டு வந்து உட்கார வைத்து விட வேண்டும். இயேசுப்பா இந்த இதயத்திற்குள் உட்கார்ந்து விட்டால் நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். உங்களை அடித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் நீங்க யாரையும் உள்ள உட்கார வைக்காதீங்க. ஏசப்பாவை உங்க உள்ள வைங்க. அதை கூட உடனே சொல்லிவிட்டாங்க. உட்கார வைக்க முடியாதுங்கிற ஒரு பிராமன். ஆமா முடியாது. ஆமா நானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ட நாயெல்லாம் உள்ள ஒரு ஜெபத்தில் இருந்த மனசுக்குள்ள. ஆமாங்க நான் பொய் சொல்ல மாட்டேன், அதனால உண்மையை சொல்றேன். நீங்க எல்லாம் அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதை சொல்ல மாட்டீங்க. வாய் வார்த்தைகளை ஜெபம் பண்ணதை மட்டும் சொல்லிடுவீங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தாவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வேணும் என் கொண்டாடி தெரியுறான். உள்ள வந்துட்டான். வார்த்தை எங்க போய்கிட்டு இருக்கு கர்த்தர்கிட்ட. என் கொண்டாட்டி உள்ள வந்துட்டான். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ உங்க உள்ள வர்றாரு. அவன் நம்மளை திட்டினானே எப்படி இருப்பான் உங்க உள்ள வர்றாரு. இதற்கு கண்ணதாசன் எழுதினான். 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம். இதில் யாரோ வருவார் யாரோ போவார். வருவதும் போவதும் தெரியாது. பைபிள் படிச்சா எழுதணும். பைபிள் படிக்காத புலவனும் கவிஞனும் இந்த உலகத்தில் இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. விவேகானந்தர் கூட பைபிளை முழுசா படிச்சாங்க. நான் முழுசா படிக்கல. விவேகானந்தர் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரு இந்து மகானா ஏதோ மகான்னு சொல்றாங்க. இந்து அப்படிதான் சொல்லுவீங்க. எல்லா கிறிஸ்தவர்கள் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மார்க்கம் தான் மனம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்காங்க. இந்த உலகத்தில் தப்பான வார்த்தைகளை நிறைய பேர் பேசுகிறீர்கள். இது சொல்லி தந்தவர்கள் நமது முன்னோர்கள். நீங்கள் அல்ல, நீங்கள் குத்தவாளிகள் அல்ல. யார் அப்படி இந்து மதத்தை சேர்ந்தவர், இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், இவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். யானைக்கு தாயா மதம் பிடிக்கும். உங்களுக்கு மதம் பிடிக்குமா? எனக்கு மதம் பிடிக்குமா? வார்த்தை வார்த்தையை ஜாக்கிரதையாக சொல்லு. மனதை பிரயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தையை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். என் கிறிஸ்துவ இடம் போய் சேர்வதற்கு ஒரு வழி. மார்க்கம் என்றால் வழி. இந்து மார்க்கம் அது ஒரு வழி. இஸ்லாமிய மார்க்கம் அது ஒரு வழி. புத்த மார்க்கம் அது ஒரு வழி. சிறந்த வழி இயேசு மார்க்கம். புரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுகிறார். நான் எங்க போனாலும் மிக்க இடத்துக்கு வருவேன். எங்க விட்டாலும் அங்கே வந்துடுவேன். நான் சொன்னதுலேருந்து இந்த அம்மா என்ன முளைக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி என்ன முளைக்கிறாங்க. நான் தப்பா சொல்லவே இல்லைம்மா சகோதரி, என் அன்பு சகோதரியை, உடன் பிறந்த சகோதரியே. ஆமா அதை நான் சொல்லுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் கமா இருக்கு, பிரிஸ்டாப் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. பாரு ஆச்சரியப்படி இருக்கு. நீங்க ஏன் அதெல்லாம் போட்டு படிக்க மாட்டேன்றீங்க? இது ஒரு நடிகன் சொல்லணுமா? உங்களை பார்த்துதான் நான் வந்தேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கமா இருக்கா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? அது ஏன் அந்த கமா போட்டு படிக்க மாட்டேன்றீங்க? நான் டீச்சர்ல வேதத்தை அழகாக படிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு பேராசிரியர் சொல்றேன். வேற தப்பா நினைச்சார். நீங்கள் கமா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கமா பிரியமும் கமா அப்படி சொல்லணும்ல, சொல்ல மாட்டேங்கிறமே. பிளாட் தானே நம்மளாம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் மூச்சே விடாம மூச்சு நின்று போயிடும். அந்த கமா பிரிஸ்டாப்பெல்லாம் போட்டா மூச்சு நிற்கும். கர்த்தர் உள்ள இருப்பார். புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது. மனசு புதிசாச்சா அப்பதான் மறுரூபமாகுது. யாராவது மறுரூபமாக இருக்கீங்களா? நீங்கள் அநேக பேர் ஆவியில் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். என்னால தெரியும். பரிசுத்த ஆவியில் அநேக பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள். ஆனால் நான் சொன்ன மனதும் மறுரூபமாக இருக்கிறதா? அபிஷேகத்தை கூட பெற்றுட்டோம். ஆவியானவர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை நம்ம ஊற்றி விட்டார், இறக்கி விட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமா, மனம் புதிதாக இருக்காது. அந்த 3வது வசனத்தை பாருங்க. அந்த 12:2-3 ரோமர்கள் எழுதிய நிருபம் 12:2-3 அல்லாமலும் அங்கேயும் வழக்கமா இருக்கும் பாருங்க. எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும், என்ன கேவலமா சொல்றாரு பார்த்தீங்களா? நம்மள புரிஞ்சுக்கங்க ஐயா. எவனானாலும்னா என்ன அர்த்தம்? எந்த பயலா இருந்தாலும். பொம்பளைங்களை பார்த்து சொல்ல, நம்மளை பார்த்தான் சொன்னாங்க. ஆதாமை பார்த்தான் சொன்னார். அவர் வெளியில் வந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அன்னை, அந்த மூதாட்டி, ஆதி தாய் ஏவாளின் வம்சத்தில் வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். இந்த பெண்கள் அங்கேயும் எல்லாரும் சொல்லுவாங்க, எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. டைமும் பார்க்கணும் இல்லையா? நான் உங்களை அற்புதமான விஷயங்கள் நீங்கள் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கணும். அங்கே இப்போ ஆதாம் தப்பு பண்ணாரா, ஏவாள் தப்பு பண்ணாங்களா? ஏவாளை தப்பு பண்ணாங்க. ஏவாளை தப்பு பண்ணல. புரிஞ்சுக்கங்க. எனக்கு தப்பு பண்ணது எங்க ஜாதி தான், ஆதாம் தான். ஏன்னா ஆதாமுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார். விழா எலும்பை எடுத்து அவனை உறங்க வைத்து, எடுத்த எலும்பிற்கு பதில் அந்த சதையை மூடி அதை ஒரு பெண்ணாக மாற்றி உனக்கு துணையாக வைத்துக்கொள். என் நண்பனே ஆதாமே, கர்த்தருடைய நண்பன் அவன். அவரை போல பிரச்சனை. அவர் அழகுள்ளவர் அல்லவா? அவர் எவ்வளவு அழகுள்ளவர். ஆமா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. எவ்வளவு அழகுள்ளவர் அவர். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை எத்தனை பேர் இருந்தாங்க அங்க? பின்பு தேவன் தான் உண்டாக்கினாரா? சொல்லுங்களா? நம்ம நம்ம இப்போ ஒன்று இந்த டீச்சிங் நடத்தல. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரியாத நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத நான் சொல்றேன். பரிமாறிக்கிறோம், வேதத்தை பரிமாறிக்கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். இங்க நானும் பெரியவன் அல்ல, நீங்களும் பெரியவர்கள் அல்ல. நாம் சகோதரர்கள் சகோதரிகள், இவர்கள் எல்லாம் என் சகோதரிகள். அப்படி பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும். நமதுன்னா உண்மையா பெருமையா? இப்பதான் இங்க கிடைக்கும். நமதுன்னா ஒருமையா பன்மையா? எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க ஐயா. இதா குமாரன் பரிசுத்த ஆவி. அதை சொல்லுகிறார். அதிலே சொல். பின்பு தேவன் ஐயா ஐயா நமது சாயலாகும், நமது 3 பேர் சாயலாகவும் மனிதனை உண்டாக்குவோம். இப்போ கரெக்டாக புரிஞ்சு போச்சு. அங்கே நமது இருக்கா, நான் இருக்கா, நமதுன்னு இருக்கா? இது வேதம் பொய்யாகாது. இதுக்கு ஆசிரியர் யார்? இந்த வேதாகமத்திற்கு ஆசிரியர் யார்? யாரு? தெரியலையா? தெரியுதா? எனக்கு சரியா சொல்லுங்க. இந்த வேதாகம பரிசுத்த வேதாகமத்திற்கு ஆசிரியர் யார்? தேவன் கூட இல்லை, ஆவியானது. அந்த 3 பேர்ல ஒரு ஆளு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. ஆவியினால் 40 நபர்களை ஏவி விட்டார். அவர் சொல்ல 40 நபர்கள் இதை நமக்கு எழுதினார்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன், காது இருக்கா இல்லையா? இதுக்கு பிரயோஜனம் காது இருந்தும் கேளாதவர்களாக. நான் சொல்றதை கேட்குறீங்க, வீட்டில் அப்பா அம்மா சொல்றதை கேட்குறீங்க, நண்பர்கள் சொல்றதை கேட்குறீங்க, தோழிகள் சொல்றதை கேட்குறீங்க, கடவுள் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்களே. என்ன அது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லை? கடவுள் சொல்றதை கேட்கணுமா இல்லையா? ஆமா, அங்க நமதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லல. நான் என்றால் ஒருமை, நமது என்றால் பன்மை. இந்த உலகத்தை படைத்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். தம்முடைய நேசகுமாரனை மனிதனாக இங்கு அனுப்பினார்.
இயேசு கிறிஸ்து என்னை பொறுத்தவரையில் கன்னிமரியாள் வயிற்றில் குடியேறிய பிறகு இந்த உலகத்தில் பிறந்த பிறகு அவர் மனிதன். சரியா? இல்லை, ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் பரமேறிய பிறகு அவர் கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அங்கிருந்து ஒரு ஸ்பார்க் அப்படி கன்னிமரியாள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியாக வந்தது. ஆமா, சரி, அதை விட்டு அங்க போயிடுவோம். ஒவ்வொரு இடத்தையா விட்டு இடத்த பிடிக்கணும். இல்லை, இவங்க எல்லாம் ஆதாம் தான், ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஏவாள் தப்பு பண்ணலை. அது ஒரு பேதை பெண். ஆதாமுடைய அஸ்திவாரம் அந்த எலும்பிலிருந்து எடுத்தார் கடவுள். துணையாக தவிர அவர் இல்லாத சமயத்தில் சாசு உள்ளவர். அது ஆமா. இச்சைகள் மொத்தம் எத்தனை? இச்சைகள் எத்தனை? சொல்ல மாட்டேங்க. நல்ல படிங்க பைபிளை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 இச்சைகள் தான் பிரதானமானது. அந்த இச்சைகளை தூண்டுகிறான். அந்த பழம் உனக்கு தெரியுமா? நீ செத்திரிக்கா சாப்பிட்டா பேதை பெண் அவள். அச்சம் நானும் மடம் பெயருக்கு ஆம்பளைக்கு இல்லை, பொம்பளைக்கு தான். கர்த்தர் படிக்கும் போது அப்படி படிச்சுட்டார். என்ன பண்றது? அதுக்கு எதை சொன்னாலும் நம்பிடுவான். ஆம்பளை சிந்திப்பான், பொம்பளை சீக்கிரம் ஏமாத்திடலாம். தெரியுமா? பிச்சைக்காரன் பூரா, நான் பிச்சைக்காரன்னு சொல்றது இல்லை, நான் தர்மக்காரன் என்று சொல்ல பழகிவிட்டேன். தர்மக்காரன் பூரா வெளியில இருந்து யாரை கூப்பிடுவான்? ஐயா நான் கூப்பிடுறான், அம்மா தாயே. அவனுக்கு தெரியும் இவங்க தான் இறக்க உள்ளவங்க, இவங்க தான் ஏமாந்தவங்க, இவங்க தான் இழிச்சவாயி. கேட்ட உடனே இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கு பட்டி கிடக்கும். பிச்சைக்காரனுக்கு தெரிகிறது ஐயா உங்களை பற்றி, தாய்மார்களை பற்றி. ஏன் நமக்கு தெரியல? ஆம்பளைங்களுக்கு என்ன அநியாயமா இருக்கு? அந்த பெண் பேதை பெண். அவன் சொல்றான், கண்களின் நிச்சயை சொல்லுறான், அது பாருங்க ஜீவகனியை சாக மாட்டேன், சாப்பிட்டு பாரு. மாமிசத்தின் நிச்சயை சாப்பிடு, ஜீவனத்தின் பெருமை சாப்பிட்டா பெரிய ஆளா இருப்ப. கர்த்தர் உன்னை ஏமாத்திருக்க, நீ சாகவே மாட்டான. செத்தாரு. எப்படி செத்தார்கள்? தோட்டத்தை வெளியே போயிட்டு வெளியே போகும்போது எப்படி செத்தார்கள் அதுவும் தெரியல. ஆவியில் செத்தவர்களாக போனார்கள், செத்துட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை புசிச்சா நீங்க சாகவே சாவீர்கள் என்றார். செத்தார்கள். எப்படி? சரீரத்தில் அல்ல, ஆவியிலே செத்தார்கள். போ நீ நெற்றி பேர்கள் நிலத்தில் சிந்த பாடுபடு, குழைச்சி சாப்பிடு, பட குடும்பத்தை காப்பாத்து. இந்த நீ வா அம்மா, என்னதான் இருந்தாலும் நீ சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டுட்ட. நீ குழந்தை பெறும்போது படுற அவஸ்தை எந்த ஆம்பளையும் பட மாட்டான், எந்த ஆம்பளையும் கிடையாது. அவனுக்கு ஒன்றா கொடுத்துட்டேன், உனக்கு ஒன்றா கொடுத்துட்டேன். நீ குழந்தை பெறும்போது அவஸ்தைப்படுவாக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். ஆவியை செத்தவர்களாக நம் ஆதி தகப்பனும் தாயும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை உற்பத்தியவன் அந்த சாஸ் அம்மையாரை ஏமாற்றிக்கிட்டான். ஆம்பளைக்கு புத்தி இருக்கணும் இல்லையா? பொம்பளையும் ஏமாந்தவங்க தான், பாவம் ஒன்றும் தெரியாதவர்கள். நம்ம தான் அறிவுரை செய்யணும் அவங்களுக்கு. நம்ம தான் இது இப்படி இப்படின்னு என் ஒய்ஃபுக்கு நான் தான் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த வாமா மூட விட்டாகாத, வேற பிள்ளைகள் மேலே திடீர்னு கோவப்படுவாங்க. கோவப்படாத, இந்த உலகத்தில் தான் அந்த பேர பையன் உனக்கு, நீ செத்து போனா இவன் உனக்கு பேருனா தெரியுமா உனக்கு? கோவப்படாத. அப்படி பெண்களை நாம் தான் அட்வைஸ் பண்ணி திருத்த வேண்டும். ஆண்கள் அவர்கள் பேதலை தெரியாது. சரி, உள்ள வரான் என்னன்றான். இல்லை, ஒருத்தர் வந்தாரு, இந்த ஜீவகனியை பறிக்க சொன்னாரு. நான் பாதி சாப்பிட்டேன், இந்த நீ சாப்பிடு கொடுத்தாடா இல்லையா? ஆறாம் என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? கடவுள் அவங்ககிட்ட சொன்னாரு, நீ சாப்பிடாத சாவே சாவாய். அந்த ஆதி தகப்பன் என்ன செய்திருக்கணும்? சண்டாலே சாப்பிட்டுட்டிய, எனக்கும் வச்சுட்டிய, நான் சாப்பிட்டா தப்பா போயிடும். நீ சாப்பிட்டுட்டான கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா என் யார் எலும்புல இருந்து தான் உன்னை உருவாக்கியிருக்காரு. ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு துணையாக வைத்த இந்த பெண்மணி சாப்பிட்டு விட்டாள் பேதை. அவ எனக்கும் கொடுத்தா, நான் சாப்பிடல. அதை கடக்க போட்டுட்டேன், நான் சாப்பிடலப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக ஏவாளையும் மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் உட்காந்து சிந்திங்க. பொம்பளை கொடுத்தோம்னா லாபக்குன்னு வாங்கி தின்னுட்டான். தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான், மனைவியும் கூட்டிக் கொண்டு கைதியாக நிற்கிறான். ஆதாமே எங்க இருக்கிறாய் அப்படிங்கிறார். படத்தில் போய் விழுந்துக்கிட்டான். கத்தி இலைகளை இப்படியாக தரித்துக் கொண்டு அவளுக்கும் கொடுத்து அவனும் விழுந்து கொண்டு மறுத்து
பின்னால போய் ஒழிஞ்சுக்கிட்டான். மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிட்டானே, அவனுக்கு இப்படி ஒரு சாபத்தை அவன் ஆவியில் செத்தவனாக அனுப்புவோம். அவன் செய்த பாவத்தில் இருந்து அவன் இந்த உலகத்தில் பாவம் வந்து விட்டது. அவனால் அடுத்தடுத்து பாவங்கள் இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது. இந்த மனித ஜீவன்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய நேசகுமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவன் மரத்திற்கு பின்னால் உழைந்தானாதான். மரத்துக்கு முன்னாலே சிலுவையில் நமக்காக தொங்கினார் அந்த பரமபிதா. இதெல்லாம் வேதாகமும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லி முடிச்சார். நாளே வார்த்தை தானே, அதுக்குள்ள இருக்க பொக்கிஷம். அது வேற, அதை படிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட திரும்பின்படியை நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் புத்தகத்துக்கு வந்துடையா, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும். ஆம்பளைங்கிறதுக்கு சொல்றாரு. இதை இன்னையிலேருந்து ஆம்பளைங்க இதை கேட்டுக்கோமா, அந்த வசனத்தை படி நடப்போமா? ஓரளவுக்கு நான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கேயும் மறுபடியும் சொல்லிட்டானே, இன்னும் மனம் புதிதாகவில்லை, மனு ரூபமாகவில்லை. ஆண்டவரோட 12 சீடர்கள் இருந்தாங்க இல்லையா? 12 சீடர்கள் மனம் புதிதாகவில்லை தெரியுமா? 3.5 வருஷமா இப்படிதான் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. மலை பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு பசி வந்துருச்சு, ஒரு 12ல் ஒருத்தருக்கு, அது யாருன்னு தெரியும், கடைசியில் வேணா தெரியல சொல்றேன். அவருக்கு தாங்க முடியாத பசி வந்துருச்சு. அவர் போறாரு, எனக்கு பசி வந்துருச்சுன்னு ஏசப்பாட்ட சொல்ல முடியுமா? இந்த சனங்கள் எல்லாம் போய் ஏதாவது ஆகாரம் வாங்கணும், பொழுது போய் கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம்னு கேட்கிறாரு. யார் கேட்டது? அதுவும் தெரியாதா? அந்திரேயா. ஒரு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததை பார்த்துட்டு போயிட்டான். அப்பாட்ட போய் சொல்றான், அப்படியா, உங்களில் ஏதாயிரம் உண்டா? இருக்கிறது. ஒரு பையன் 5 அப்பம் வச்சிருக்கான், 2 மீன் வச்சிருக்கான். பரிசியா உட்கார வை. ஆமா. வாங்கினார், பிதாவிடம் கேட்டார், சோஸ்திரம் செய்தார், வருமாறு என்று சொன்னார்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டார்கள். 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும். மீத எத்தனை துணிக்கு எடுத்தாங்க? எத்தனை கூட எடுத்தாங்க? எத்தனை கூட? சீடர் எத்தனை? சோத்தமிக்கீங்களா இருக்கீங்களா? ஆளுக்கு ஒரு கூட எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சத்தியம். இல்லைன்னா ஏன் 12 கூட மட்டும் மீதி வரணும்? ஒரு 10 கூட வந்திருக்க கூடாதா? இல்லைன்னா ஒரு 20 கூட வந்திருக்க கூடாதா? 12 கூடை தான் வந்தது. சீடர்கள் 12 சாப்பிட்டு கூட. உங்க மனசு புதுசாகலைன்னா எப்பொழுது புதிதானது சொல்லணும் இல்லையா? கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லணும் இல்லையா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனம் படிங்க. படிக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். தேடுறீங்களே? லூக்கா 24:45 நான் சொல்லிடணுமா? இன்னும் எடுக்கலையா? அப்பொழுது தேவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு 3 வருஷமாக இருந்தாங்க, மனம் திறக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சென்று அந்த இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தால் நம்மை கழுவி, அந்த இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து, அவருடைய வேதனைப்பட்டு தலையை தொங்கிய வரைக்கும் நமது பாவங்களுக்காக, நமது மீறுதல்களுக்காக, நமது அக்கிரமங்களுக்காக இல்லையா? சிந்திச்சு பாருங்க. எப்படி ஒரு கடவுள் வேற எங்கேயே இருக்காங்களா? இல்லை, இந்த வேதாகமம் தான் நமக்கு கடவுள். இதுதான் வார்த்தை, இதுதான் தேவன். தேவன் எங்க இருக்காரு? இதுல தான் இருக்காரு. இவர் எங்க இருக்காரு? கடவுள் இருக்காரு. கடவுள் தான் வார்த்தை, வார்த்தை தான் கடவுள். 12 கூடையை மீதி கொடுத்தாரு. இங்க உயிர் திறந்து போன பிறகு எல்லோரையும் கடற்கரையிலே பார்த்து தேன் கொட்டு துணிக்கைகளையும் தேன் கொட்டு துணிக்கைகளையும் பொரித்த மீன்களையும் சாப்பிட்டு பின்பு அவர்களிடம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு என்ன பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? உலகத்தையே கலக்கி இருக்கிறார் படிக்காத மேதை பேரவர்கள். ஒரே மணி நேரத்தில் 3000 பேரை ஞானஸ்நானம் எடுக்க வைத்தவர் பேர் படிக்காதவர். அவரோடு இருக்கும் வரை
சோதனைகளாக இருந்தவர்கள் உலகத்தை கலக்கினார்கள். யாக்கோபிலிருந்து, யோவானிலிருந்து, ஓமா கூட, சந்தேகப்பட்டவர் கூட இந்த உலகத்தை கலக்கினார். புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுதுதான் மனம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்மளே ஏசப்பா கூட தான் இருக்கோம், ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். இன்னும் மனசு திறந்திருக்கா நமக்கு? இன்றிலிருந்து உங்கள் மனம் திறக்கும்படியாக ஜெபித்தீர்களா? பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாவற்றையும் தந்தீர்கள் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தையும் தந்தீர்கள் ஆண்டவரே. ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நல்ல தாய் தகப்பனை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்கள் மனம் இதுவரை திறக்கப்படவில்லை. இப்பொழுதாவது எங்கள் மனதை திறந்திடும் என்று இன்னிலிருந்து ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் ஐஸ்வர்யங்களை பெற்றுக் கொடுத்தீர்கள். நல்ல விஷயங்களுக்கு நீங்க கைதட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. சத்திய வேதம் சாமானியப்பட்டது அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உண்டு. மனம் புதிதாக விட்டல ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொன்னான் ஒரு கவிஞர். ஏதோ வச்சு இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதலாம் தெரியுமா? அவர்கள் தான் கவிஞர்கள் புலவர்கள். இந்த ரோமர் கழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதலாம். காக்கா பாட்டு. கடைசி சரணம் தெரியுமா? எச்சிலை தண்ணிலே எரியும் ஸ்கீப்போர்டு இல்லைங்க. எல்லாம் எங்கே போயிட்டீங்க ஐயா? ரொம்பன்னு வச்சுட்டீங்களா ஐயா? சிடி பிள்ளையரும் மோசமாக போயிடுச்சு. உங்களோட சுதியோடு பாட முடியலையே. எவ்வளவு வேதனை கூட ஆகியிருக்கிறேன். கிறிஸ்துவ எப்போ வர வேண்டாம்? எதுக்கு? எச்சிலை தண்ணியிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்கார சண்டை ரோட்டிலே கூட்டம் முடிஞ்சோம்னா ரெடி பண்ணு. தூங்கிட்டியோ? போடு, கீர்த்தனை போடு. இப்பதான் ரெடி ஆகிருக்கான். Very good. Praise the Lord Jesus Christ.
சித்தாமணி நமஸ்காரம் பரமசயோகி நமஸ்காரம் அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வசிவசிவ நமஸ்காரம். ஒரே வாக்கியம் சோலோ. கடவுளை எப்படி மகிமைப்படுத்துறாங்க வாக்கியக்காரன். தேவன் உங்களோடு இருக்கா, ஆவியானவர் உங்களோடு இருக்கா. எப்படித்தான் தேவனை பாட வேண்டும். அப்படி பாடினால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். நீங்கள் பார்க்க முடியாதவரை. மோசைக்கு உருவத்தை கடல நீ செத்து போயிருவேன்னு சொல்லிட்டார்ல மோசைக்கு. எனக்கு ஒரு இடம் உண்டு, அது கண்மலையின் வெடிப்பு. அங்கே நில். என் மகிமை கடந்து போகும்போது என் கரங்களால் உன் முகத்தை மூடுவேன். என் மகிமை கடந்து சென்ற பிறகு என் கரங்களை எடுப்பேன். என் முதுகு புறத்தை காண்பாய். என்னை நேரில் பார்த்தனா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்றார். அப்படிப்பட்ட ஆவியானவர் இங்கே நிற்கிறார். நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதானே வழி எங்க இருக்கிறார். அவரால் ஆவியினால் அபிஷேகம் பெற்று வெளியே போக போகிறீர்கள். இன்றிலிருந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தது. இது தீர்க்க தரிசனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு உங்கள் வீட்டில் இருக்கிறார். உங்கள் இதயத்திற்குள் அவரை மட்டும் கொண்டு வாங்க. அதைத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்தையும் அவர் இருக்கிறாரு. உங்க இதயத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துருங்க. உங்கள் மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்கள், மறுரூபமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுறேன். இசை எப்படி வரைச்சான் பார்த்தீங்களா? நான் ஒரு கேசட் போனோம்னா 5 லட்சம் ரூபாய், 10 பாட்டு. சரி, இப்போ அவர் 10 பாடல் எழுதுச்சானா இருப்பான். இளையராஜா குரூப்ல அவர் மட்டும் இருக்க மாட்டார். அவர் மியூசிஷியன் எல்லாம் இருப்பாங்க. தேவாவை கொண்டு போய் பாட வச்சேன். தேவா இதுவரைக்கும் இயேசுவினுடைய பாடலை பாடவில்லை. நான் பாட வைத்திருக்கிறேன். என் உள்ளி நாடாவில் இருக்கேன். கேமா ஜானை பாட வைத்திருக்கிறேன். பீனாவை பாட வைத்திருக்கிறேன். திருச்சி லோகநாதன் பையன் மகாராஜனை பாட வைத்திருக்கிறேன். கிருஷ்ணராஜை பாட வைத்திருக்கிறேன். நானும் சில பாடல்களை பாடியிருக்கிறேன். ஒரு சில பாடல் என் மகள் அற்புதமாக பாடுவாள். அவளும் பாடியிருக்கிறாள். என் மகனும் ஒரு பாடலை பாடியிருக்கிறான். சங்கீதம் 7 வருஷம் படிக்க வைத்தேன். ஒழுங்கா பாடணும்னு. ஆமா, சுதி இல்லாம கத்தாதரான்னு சொன்னேன். ஒழுங்காவா ஒழுங்கா பாடு, சுதியோட பாடு. இசையால் இறைவனை நீங்க வசப்படுத்திடலாம். அதுக்கு சொல்றேன். இசையால் இறைவன் வசப்படுவார். என் ஏசப்பன் இங்கே வந்து விட்டார். ஆவியாக நின்று கொண்டிருக்கிறார். உங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணில் தெரியவில்லை, தெரிய மாட்டார். கிறிஸ்துவனுடைய மனவள்ளி அசாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு பாட்டையும் கேட்டு பாருங்களேன். ஆமா, ஒவ்வொரு பாட்டையும் விளையாடி இருக்கிறாங்க. கிருஷ்ணராஜ் கீர்த்தனை, நாம பாடின பாடு கீர்த்தனை. பாட்டு ஒண்ணுதான். சங்கீதம்னா கீர்த்தனை, ஞானம் பாட்டு, சங்கீத பாட்டு எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தையை வைத்து இது ஞானம், இது கீர்த்தனை, இது சங்கீதம் என்று பிரித்தார்கள் முன்னவர்கள். விஷயம் தெரிந்தவர்கள், சங்கீதம் படித்தவர்கள். இது இன்ன ராகம்,
இது இன்ன ராகம், இது இன்ன ராகம் என்று பிடித்தார்கள். நான் உங்களுக்கு பாடிய ராகம் சங்கராபரணம், ஆதி துரிதம் தாளம். ஆமாம், எல்லாம் நீங்கள் இந்த பழைய சிஎஸ்சி பாடு புத்தகத்தில் பாருங்க, எழுதியவர் பேர் கீழே இருக்கும். தாளம் ராகம், இது ரூபக தாளம் அல்ல. ரூபக தாளம் சத்தாய் நிஷ்கலமாய், அப்படி பாடினான் கிருஷ்ணபிள்ளை. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், கீர்த்தனை. ஆமா, அன்னை மறி சுந்தனை புல் மீது அமிழ்ந்து அழுதவனை, முன்னணை மீதுத்த சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி என் நிலை தொற்றோனை, தொத்திரம் செய்வேனே ரட்சகனை, தொத்திரம் செய்வேனே. இதை நீங்க சங்கீத ராகத்தில் பாடுங்க, தப்பு இல்லை. எல்லாரும் கீர்த்தனை பாட முடியாது இல்லையா? அதுக்கும் வழி தந்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஈஸியா பாட முடியும். என் கூட பாடுங்களா இப்போ. தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே, பாத்திரமாக்கையும் மாத்திரம் கருணை வைத்த. இது சங்கீதரா, இதே தான் நான் கீர்த்தனையா பாடுறேன். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. எவ்வளவு விஷயம் இருக்கெல்லாம் கற்றுக்கணும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் தான் சங்கீதத்துக்கு அதிபதி. அதை எவங்கிட்டயோ கடன் கொடுத்துக்கிட்டு இங்க நீங்க எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வயரெல்லாம் எரியுது. சங்கீதத்துக்கு அதிபதி நீங்கள். உங்களுக்கு தான் சங்கீதம் தெரியும். யாச்சியோ கடனை அடகு வச்சுட்டீங்களே கொண்டு போய். அதை நான் ஒரு சினிமா கலைப்பேன், பகுத்துணர்ந்து பார்க்கிறேன். தேவா என்ன கண்டா பயப்படுவார். ஆமா, எப்படி பயப்படுறார்? அன்பினா. ஏன்னா அவருடைய பேட்டியில் எழுதுகிறார், நான் முன்னுக்கு வருவதற்கு ஒரு காரணம் அண்ணன் குமரி முத்துன்னு எழுதினார். அவ்வளவு நண்பன் எனக்கு. ஒரு பாட்டு பாடி கொடுங்க, என்ன என் காரில் வர வேண்டாம், என் காரில் வாங்கண்டார். உங்கள் கார் எனக்கு பின்னால் விட்டோம், நானே ஏசி போடுப்பா, அண்ணனை கூப்பிட்டு போவோம். எந்த ஸ்டுடியோ கூப்பிட்டு போகிறேன். வந்தார், பாடினார், ஒன்றுமே பேசல. என்ன அற்புதமாக இசையமைச்சிருக்காங்களேன்னு. யாருன்னா இந்த பசங்க என்ன? ஐயா, உங்ககிட்ட தவையெல்லாம் வாசிக்கிறவன் தான், இளையராஜா கிட்ட வாசிக்கிறவன் தான் எல்லா பிள்ளைகளும். சேவியர் தான் இசையமைத்திருக்கிறாங்க. இந்த கேசத்தை பாருங்கள். இந்த கேசத்தை மாதிரி எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் சவால் விடுவேன் இந்த விஷயத்தை. ஏன்னா ஒவ்வொரு கேசத்துக்கும் நான் 3 மாசம் நான் கண்ணீரோடு வேலை செய்திருக்கிறேன். இது உலகம் முழுவதும் போக வேண்டும். 5 லட்சம் கேசட் போயிடுச்சு. இது இன்னும் 15 லட்சம் கேசட் போகிற வரைக்கும் நான் அடுத்த கேசட் போட மாட்டேன். ஏனென்றால் எதை செய்தாலும் கிறிஸ்தவர்கள் சரியாக செய்ய வேண்டும். இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிடணும். நான் சினிமாக்காரனா வந்தேன். ஆரம்பத்தில் நான் 15 வயசுல படிக்க போனேன். சாட்சி போடலாமா? கொஞ்சம் செய்தி நிறைய இருக்கு, இன்னும் மெசேஜ் நிறைய இருக்கு, விட்டுருவோம். எல்லாம் அன்னைக்கு அரைக்குறை தான். 15 வயசுல 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் நான். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் உலகத்தில் படிக்க முடியல. சோதனை, வேதனை. புதுசாக வந்த வாத்தியார் டிரான்ஸ்ஃபர் இங்கே வந்திருக்கார். அந்த நான் படித்த பள்ளியில் உள்ள வாத்தியார்கள் எல்லாம் குமரி முத்துடைய நிலை என்ன, அவன் என்ன செய்வான், எப்படி பாடுவான் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். புதுசாக அந்த வாத்தியாருக்கு தெரியல. வந்தார், போர்டில் பாடத்தை எழுதி போட்டார். அப்படியே பார்க்கிற மாணவர்களை, இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்தா இல்லையா, எழுந்திருப்பா, போர்டில் பாடத்தை எழுதி போடுக்கும் படினா. என்னடா ஒரு நாளும் நம்மளை எப்படி சொல்ல மாட்டாங்களே. இந்த வாத்தியார் முந்தா நாள் தான் வந்தாரு, இன்னைக்கு பாடத்தை எழுதி போட்டு போர்டில் படிங்கிற போர்டு எவ்வளவோ தூரத்தில் இருக்கு. இப்படி உத்து பார்த்தேன். இந்த ஆள் கோவம் வந்துச்சு. என்ன உத்து பார்க்குற, என்ன கிண்டல் பண்ணுறியா? பாடத்தை பொருள் எழுதி போட்டிருக்கேன், படி. ஐயா, நனைஞ்சு போச்சியா? என்ன பெங்களூர்ல எனக்கு மட்டும் இப்போ இப்படி கிளைமேட் இருக்கு, நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்க, நான் நினைச்சேன். நான் மறுபடியும் இப்படி விட்டு பார்த்து பண்ணாத கோவம் வந்துருச்சு. நான் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி. உங்கள் அண்ணன் சினிமா நடிகர் நம்பிராஜா, உங்கள் அண்ணி தாமரலதா, இன்னொரு அண்ணி பிரிவு சரோஜா, இன்னொரு அண்ணன் டைரக்டர் பாலகிருஷ்ணன். இப்போ வசதி வந்துருச்சு உங்களுக்கு, உங்கள் கஷ்டம் தீர்ந்து போச்சு. அதனால என்ன கிண்டல் பண்ணுறியா? படுறான்னார் மறுபடியும். இப்படி தான் ஒத்து வந்தேன். ஏய் ஓடி வந்தார், கை நீட்டினார்.
இந்த பரம்பு இப்படி வரும்போது இப்படி கை திருப்பிட்டேன் பயத்தில். இங்கே பட்டது நரம்பு வீங்கி போச்சு. ஓன்னு அழுதேன். என் பக்கத்தில் இருந்த பையன் போட்டு கொடுத்தாங்க. சார் முத்து அடிக்காதீங்க சார், அவன் நல்லா படிப்பான் சார், அவனுக்கு தூர பரவ தெரியாது சார், அவன் 1.5 கண்ணேன்ட்டான். நான் வெட்கப்பட மாட்டேன் அதை உண்மையை சொல்றது. சிலர் சாட்சி சொல்லும்போது மூடி மறைச்சி பிச்சை கூட எடுத்துப்பாங்க, ஆனா பிச்சை எடுத்ததான் சொல்ல மாட்டாங்க சாட்சி. ஆமா, மூடி மறைச்சி சாட்சி சொல்றதெல்லாம் கேட்டுருக்கேன். நான் பிளாட். ஆமா, என்ன 1.5 கண்ணேன்னு சொன்னா. ஆமா, அந்த பையன் கொல்லுன்னு சிரிச்சாங்க மாணவியர்கள். நான் வீட்டுக்கு போனேன், அழுதேன் எங்கள் அம்மாட்ட. அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடல, நான் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னே. ஏண்டான்னாங்க. இப்படி ஆகி போச்சுமான்னேன். சரி, நம்ம கூப்பிட்டு வந்தாங்க. என்ன ஹெட் மாஸ்டர் சாரில் நீத்துட்டு போனாங்க. சார் நாங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, எல்லாம் அங்கே இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிட்டாரு. நம்ம அப்பா அவருக்கு மேட்ரு தெரியாது. நாங்கள் என்ன அவனை தூரத்தில் படிக்க வச்சிட மாட்டோம். அற்புதமாக படிப்பான், எல்லாமே மனப்பாடம். இப்போ உள்ள மனப்பாடம் தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் எப்படி மனப்பாடம் பண்ணாலும் அதை இந்த வேதாகமத்திலும் செய்து கொண்டிருக்கிறேன். பைபிளையே எடுக்காம பிரசங்கம் பண்ணுவேன். இது கர்த்தர் எனக்கு தந்த கிஃப்ட். நான் அல்ல, அவர் என்னோடு இருந்தார், என் உள்ளே இருக்கிறார். என் மகனுடைய சூழ்நிலை இது. டேய் மகனே, நீ பைபிளை எடுக்காதடா, எல்லாம் சொல்லு. ஆமா, நான் சொல்ல வைக்கிறேன், உன்னை நான் பேச வைக்கிறேன். நீ ஜனங்கள் மத்தியில் நல்ல பெயரோடு போவாய், உன்னோடு இருக்கிறேன் நான். ஆமாங்க, எங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே நான் பார்த்துக்கிறேம்மா, முத்துவேன் நீங்க போங்க. அப்போ வெறும் முத்து தானே. சினிமாவுக்கு வந்தேன், பல முத்து இருந்தாங்க. பல முத்துனா சிங்கமுத்து, மாரிமுத்து, செண்பகமுத்து, நாடிமுத்து, ஆமா குரங்கு முத்துன்னு ஒருத்தர் இருந்தார். குரங்கு மாதிரியே இருப்பார். முத்துவை கூட்டிட்டு போனா எங்களால் ஒருத்தர் கூட்டிட்டு போயிடலாம். நான் ப்ரொடக்ஷன் நினைச்சேன். என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அந்த முத்துவை கூப்பிட்டு வாங்கன்னாருக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு போச்சாரு. டேரக்டர் இல்லையே, அந்த ஆள் ஒரு மாதிரி பார்ப்பாரு. இல்லை, ஓ இப்படி ஒரு பழப்பம் இருக்கா, சரி நம்ம குமரி மாவட்டத்தை முன்னால் சேர்த்துக்குவோம். கன்னியாகுமரி குமரி முத்துன்னு வச்சா ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, வாங்க குமரி சார் வந்துட்டீங்க, குமரியை காணலையே, முத்து வந்துட்டீங்க, கூடவே குமரி வருவாங்கன்னு உங்கள் பேர்லேயே இருக்கையா, குமரி வரலையா? ஓ அது கன்னியாகுமரி மாவட்டம். அவரு நான் பொண்ணை கூட்டிட்டு பிரசங்கத்துக்கு போறேன்னு கற்பனை பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு சபலம் தான் போல இருக்கு. கூட வர அந்த குமரி முத்து கூட வர குமரி எப்படி இருப்பாடோ, எதா இருப்பாளோ, நல்லா இருப்பாளோ, வயசான பொம்பளையோ வாலிப பொம்பளையோ அப்படி நினைச்சிருப்பாரு போல இருக்கு. என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, குமரியை காணல பாத்துக்கங்க. இப்படி விழுந்து விழுந்து சரிங்க, பாதி நோய் உங்களுக்கு போயிடுச்சு, பாதி நோய் போயிடுச்சு. அதெல்லாம் நாங்களும் பாதி டாக்டர் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணால் அவங்க நோய் போயிடும் தெரியுமா? ஏன் தெரியுமா? நாங்கள் பாதி டாக்டர் இல்லையா? வாய் விட்டு செழித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்பில் பலனுங்க இருக்கு. ஆமாம், சிரிப்பை நம்பிடாதீங்க, மாணவர் சிரிப்பு. படா மாணவர் சிரிப்பு, ஏழனை சிரிப்பு தெரியாத ஏழனை சிரிப்பு, அவங்காட சிரிப்பு, மாணவ சிரிப்பு, கேலி சிரிப்பு, கிண்டல் சிரிப்பு. சிரிப்பில் பலவிதம். நாங்கள் அந்த சிரிப்புக்கு உட்படவில்லை. நாங்கள் நகைச்சுவை சிரிப்பு. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாடி. அர்த்தம் புரியுதா? தெரிந்து சிரிப்பவன் நடிகன்னா என்ன? எதை சொன்னா நீங்க சிரிப்பீங்க? நான் எதையே சொல்றேன் சிரிக்கிறீங்கல்ல, அதை இதை சொன்னா இவங்க சிரிப்பாங்கன்னு நடிகனுக்கு தான் தெரியும். அதனால தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாடி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. எல்லாரையும் நம்பலாம், அவனை மட்டும் நம்பக்கூடாது. பொண்டாட்டி அடிச்சு மிதிச்சு நகையெல்லாம் அடகு வச்சு தண்ணியை போட்டுட்டு 3 வேளை தின்னுட்டு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எதை பத்தியும் சிந்திக்க மாட்டான். ஐயா தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேயா, ஜீவ தண்ணீர் வருதுல்ல எனக்கு அங்கே சும்மா மூச்சுக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சா என்ன காரு முடிஞ்ச ஒன்று வெந்நீர் கொடுங்க, பச்சை தண்ணி சாப்பிடக்கூடாது.
பேச்சாளர்கள், பிரசங்கம் பண்ணக்கூடிய போதகர்கள் பச்சை தண்ணியை முடிஞ்ச ஒன்றும் பேசுறாங்க, கொண்டே அமுத்திடும். வெந்நீர் குடியும். நான் பிரசங்கத்தை குடிக்கவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்லி தரல. நான் 7வது நாள் பிரசங்கம் பண்றேன், இன்னும் 2 நாள் சேலத்தில் பண்ணணும் ஐயா. காலையில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துருக்கேன். இங்கே ஒரு கூட்டம், இன்னைக்கு நைட்டு பிரயாணம், நாளைக்கு காலையில் அங்கே ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு காலையில் சர்ச்சில், ஈவினிங் மைதானத்தில். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, சிரிப்பை பலவிதம். உட்கார்ந்து சிரிப்புக்கிறவனை நம்பாதீங்க. அவன் சோம்பேறி பேலா இருக்கும், வேலை செய்ய மாட்டான். ஆனால் கடைசி 12வது சிரிப்பு என்ன தெரியுமா? உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். இந்த பாஸ்டர் கூட அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். உழைத்தார்கள், இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், அற்புதமான சபையை இயேசப்பா கொடுத்திருக்கிறார், இங்கு போதகராக இருக்கிறார்கள், கர்த்தரின் ஆசியை பெற்றிருக்கிறார்கள், அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு டோனி சொல்றார், பாஸ்டர் டோனி இந்த போஸ்டரை பற்றி அற்புதமாக சொன்னார். ஜான் ரவி அவர் தானே வந்து வழி அனுப்புனாரு. அவர் தானே வந்து வழி அனுப்புனார். பாஸ்டர் டோனி அற்புதமாக சொல்கிறார் உங்களை பற்றி. நீங்கள் அவரை எப்படி சொல்ல வேண்டும்? அவர் சொன்னது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்ம விட்டு கொடுத்துக்கூடாதியா. பல இடங்களில் நம்ம விட்டு கொடுத்துருதான் நாம் ஏளனப்படுகிறோம், கேவலப்படுகிறோம். உழைப்பில் சிரிக்க வேண்டும். நான் உழைச்சேன், சிரித்தேன். பள்ளிக்கூடத்தில் அவன் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, பார்த்தீங்கன்னா வீட்டாக இருந்து கரெக்டாக போயிடுவேன். போதகர்கள் இப்படி தான் இருக்கணும், எங்கே விட்டாலும் போயிடணும். முத்துவ நான் பார்த்துக்கிறேன், முத்து நீ போ, அம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். கிளாஸுக்கு போனார் ஹெட் மாஸ்டர் சாகல நீத்து. இன்னும் 10 நிமிஷம் இருக்கேன் கிளாஸுக்கு, இன்னும் வெளியே வந்தேன். இந்த காலத்தில் எல்லா ஸ்கூல்லையும் கேண்டீன் இருக்கு. அப்போ அதுக்கு மைதானத்தில் வச்சாங்க, சுண்டல் கடலை வந்தது போனது எல்லாம் வைப்பாங்க. நானும் போய் அந்த சுண்டலை வாங்கினேன். ஓட்டக்கால் தான் அந்த காலத்தில். அந்த காலனாவும் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. நான் என் வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த ஓட்டக்காலை நான் விட்டுத்தா காப்பிடி சுண்டல் கொடுப்பான், 250 கிராம் சுண்டலை கொடுத்து. இப்போ அது வேலை என்ன தெரியுமா? 25 ரூபா. எவ்வளவு சுண்டல் அப்படித்தான் வாங்கிட்டு அப்படி திரும்ப இன்னும் 10 நிமிஷம் இருக்கேன் கிளாஸுக்குன்னு சுண்டலை திங்கலான்னு இருந்தேன். ஒரு பையன் வந்தான், குத்து சுண்டல் கொடுத்தான். போடா தரமாட்டாங்க, போடா உண்டாங்க நான் இப்படி நினைச்சேன். அப்படி விழுந்தான், இப்படி சுண்டல்லாம் சரி போச்சு. விழுந்தவன் சுண்டலும் போச்சு, அவனும் திங்கல, நானும் திங்கல. செத்தவன் மாதிரி கேட்கறது துடிக்கிறான். அவன் பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட. ஐயோ அம்மானு கத்துறான். நானே பயந்துட்டேன். அடி இங்கே தவறா பெற்றுச்சு போல. என் சுண்டலும் போச்சு, அவனும் போயிடுவான் போல இருக்கு. சுண்டலும் போயிடுச்சு, அவனும் போயிடுவான். இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் கேட்டவுடனே சொல்லியிருக்காங்க, கூப்பிட அவனேன்ட்டார். நான் உள்ள போனேன். இப்போதான் அம்மா விட்டுட்டு போனாங்க. ஏன்னா அந்த பையன் அடிச்சு நீ? நான் அடிக்கல சார். போய் சொல்லாத, நீ நல்லவன், நல்லா படிக்கக்கூடியவன், உன் மேலே எனக்கு பாசம் சாகல நீ. அவர் தான் ஹெட் மாஸ்டர், அருமையான வாத்தியார். ஏன்டா அடிச்சேன் மறுபடியும்? நான் அடிக்கல சார். அதுக்கா போய் சொல்கிறேன், பொய்க்கு மேலே போய் சொல்லாது. நீ தான் அடிச்சிருக்க, சாப்பிட்டு கிடக்குறாண்டா, என்னம்மா எழுதிக்க முடியலடா, கத்துறாண்டா. ஏன்டா அடிச்ச? நான் அடிக்கல சார். பின்ன என்னடா செஞ்ச? மிதிச்சேன். அவருக்கு நீங்களாம் சிரிச்சிங்க, அவருக்கு மூஞ்சி இத்தினூண்டு போயிடுச்சு. பெரிய முகம் அவருக்கு, சாகல மீத்து பெரிய உருவம், இத்தினூண்டு போயிடுச்சு மூஞ்சி. போடா அப்படின்னு உண்மையாகவே போயிட்டேன். கிளாஸுக்கு போனேன், பஸ் எடுத்தேன், வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா சிறுக்கையில் இருந்த காசு எடுத்தேன். நாகர்கோவிலுக்கு பஸ்ஸில் வந்தேன், திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் வந்தேன். அப்போ கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயின் கிடையாது அந்த காலத்தில். நான் சொல்கிறது எப்போ சொல்கிறேன்? 1984 சொல்லுகிறேன். 15வது இதில் எங்கள் அண்ணன் மாதிரி பக்கம் சென்னைக்கு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் மாதிரி கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தார்கள். நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்டா, அப்பா செத்து நம்ம கஷ்டப்பட்டோம்டா, நாங்கள் இன்னைக்கு வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன்டா, எப்படியோ சினிமாவில் பெரிய ஆள் ஆகிட்டோம், பல விஷயம். உங்கள் அண்ணன் வேறு இப்போ டைரக்ட் பண்ணுறான்டா பிக்சர்லாம் அப்படின்னு சொன்னார். கட்டி பிடித்தார். 15 நாள் வைத்திருந்தார். மெட்ராஸ் எல்லாம் சுற்றி காட்டினார். மெட்ராஸில் இப்போ ட்ராமெல்லாம் ஓடும், நடுவில் ட்ரெயின் ஓடுங்க. ட்ராம்னா ட்ரெயின் மாதிரி, இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் மாதிரி நான் ரோட்டுக்கு நடுவில் ஓடும். இப்போ அது கனடாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏறினேன் அதில். எப்போ 1954 அந்த ட்ராமில் ஏறினேன். கனடா போகும்போது அந்த ட்ராமில் அங்கேயும் ஏறினேன், ஞாபகார்த்தமாக. ஆமாம், ட்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தேன். நிறைய படத்தை கொடுத்தாங்க. இந்த பாக்கெட்டில் வச்சு தைச்சாங்க.
திருட்டு பையன் அந்த காலத்துலேயே இருந்திருக்கான் புரிஞ்சுக்கங்க. அதனால தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க வாரிப்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் பற்றி சொல்லுவேன். இப்படி ஒரு தோளில் ஒரு பையை போட்டுக்கிட்டு இப்படி போகிறாங்க. ஆமாம், தப்புன்னு அதுக்கு போயிடும். இவங்க நகை நட்டையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. சில லிப்ஸ்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, சில பெண்கள்லாம் பொண்ணை வச்சுருப்பாங்க, அவங்கள வச்சுருப்பாங்க. இந்த மோதிரம் எதிர இருந்தால் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல பெரிய முதலாளி முன்னால் பெரிய ஆளாக காட்டிக்க மாட்டாங்க. உண்டா அப்படி வாலிப பிள்ளைகள் சிலர் அப்படி இருப்பார்கள், அடக்கத்தோடு இருப்பார்கள். அவன் போகிறோம் அப்படி டக்குன்னு எடுத்துட்டு போயிடுவான். இது வச்சா அந்த காலத்தில் மாதிரி சுருப்பை வச்சுக்காங்க. எங்கள் அம்மாவெல்லாம் சுருப்பை தான் வச்சுருந்தாங்க. எவனும் திருட முடியாது. ஆமாம், எங்கள் அம்மா சுருப்பையில் இருந்ததில் பழத்தை எடுத்து படிக்கிருக்கேன். எங்கள் அம்மா ஊரெல்லாம் தேடுறாங்க. எங்கள் அண்ணன் இந்த அண்ணியை விட்டுங்க பணத்தை வச்சு இந்த பேக்கெட்டை தைச்சி செலவுக்கு மட்டும் பணத்தை இந்த பேக்கெட்டில் வச்சு நீ நேரம் ஊருக்கு போடா, நீ நல்லா படி, அப்பா மாதிரி வாத்தியாராக வந்திருப்பா அப்படின்னு அனுப்புனாங்க. எங்கள் அண்ணன் 18 வருஷம் இருந்தாங்க எம்ஆர்ஆர் கம்பெனியில். அந்த காலத்தில் 15 வயசில் இங்கே கூட வந்திருக்கேன் தெரியுமா. தண்டு பிஆர்வி தேட்டர்னு ஒன்று இருந்தது, குப்பி தேட்டர். அது இப்போ இருக்கா இல்லையே தெரியாது. அங்கே நாடகம் நடக்கும், எம்ஆர் ராதா நாடகம். நானும் எம்ஆர் ராதா கம்பெனியில் நம்ம இந்த மாதிரி போய் சேர்ந்துடலாம், பெரிய நடிகராக வந்துடலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு நேராக ராதாண்ணா இருந்த வீட்டுக்கு போயிட்டேன். அவரை பார்க்க முடியல. 54ஆம் வருஷத்தில் ரத்த கண்ணியை ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட மரியாதை. வீட்டுக்கு முன்னால் ரசிகர்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போதெல்லாம் அந்த வாட்ச்மேன் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, போலீஸ் கிடையாது. அவர் சொந்தக்காரன் ஒரு பையன் வாசல் இருந்து போங்க பாயிடறாங்க. அவரை இப்போ பார்க்க முடியாது. அவர் வெளியிலேயே இப்போ வாக்கிங் வரதில்லை. உங்களால் உள்ள காலில் வாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போங்கப்பா எல்லாரும் ஒரு ட்ராப் போயிடுறாங்க. நான் மட்டும் திருப்பி வருவேன். சின்ன பையன் தானே, ஆஃப்டர் அந்த காரக்கை ஷர்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படியே இருக்குது, காக்கி கீழே நல்லா இருக்கு ஒயிட் ஷர்ட். அப்படி போய் நிற்கிறேன். இப்போ பாக்கெட்லாம் தைக்கப்பட்டிருக்கு, நிறைய பணம் இருக்கு எனக்கு. இப்போ நிற்கிறேன், திருப்பி போய் நிற்பேன். எல்லாரையும் அனுப்புறம் போயிடலாம், நீ மட்டும் ஏன்டா திருப்பி வந்திருக்கிறேன். இல்லை, நான் நம்பிராஜன் தம்பின்னு. அப்படிதானா? நம்பிராஜன் தம்பியாடா? அவன் எம்ஆர் சுந்தரம் ரத்தகண்ணியில் ராமனா நடிச்சிருக்கான். அந்த ஆள் தான் எம்ஆர் ராதாவுக்கு மச்சு. எனக்கு தெரியாது. நம்பிராஜன் வந்தாண்டா எனக்கு குரு. 18 வருஷம் இங்கே இருந்தான். நான் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான்டா. இப்போ சிவாஜி கணேசனோட பராசக்தி படம் போனவன் தான் என்ன விட்டுட்டு போயிட்டான்டா. நீ நம்பிராஜன் தம்பியாடா? கரெக்டா மூஞ்சி பசங்க கேட்டீங்களா, நம்பிராஜன் மாதிரியே இருக்கடா. ஆனால் கண்ணு தானா ஒன்று கண்ணுன்னு சொல்றாரு. ஐயோ சரியில்லையே, அவனை அடிச்சிடலாம். கரெக்டு, அம்மா ராதாவை பார்க்க முடியுமா? முடியாதே. அப்படியா, வாடா அண்ணா இங்கே கூப்பிட்டு போகிறேன். என் அண்ணன் தான் நான் சொல்லி போடுறேன். ராதா அண்ணன், கணேசன் அப்படிதான் சொல்லுவேன். சிவகுமார் அண்ணன், சத்யராஜ் அண்ணன். சத்யராஜ் அண்ணன் இருக்காரப்பா உள்ள இருந்து கேட்போம். என்னையும் அப்படிதான் கேட்பாங்க. குமரனுக்கு தன்னவங்க இருக்கார கூப்பிட்டுப்பா, நான் வந்துருக்கேன்னு சொல்லுமா. உள்ள கூட்டிட்டு போயிட்டான். அவரை பார்த்தா அந்த ஹாலுக்குள்ளே வாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போனோடனே அந்த பையன் உங்களை பார்க்கணுமான்னு சொல்லிட்டான். முழுசா சொல்லிட்டு கூடாது, பார்க்கணும்னு இப்படி பார்த்தாரு. நான் ரத்தக்கு நேரம் 60 தரம் பார்த்துருக்கேன். அந்த ஞாபகம் வந்துச்சு. நல்லா கேட்டுக்காங்க. என்னென்ன கை மாற்றி பார்க்குறோம். அம்மா வாட்டி சமத்தி ரத்தக்கு நிலை என்னையும் அனுப்பா போல இருக்க. சின்ன பையன் தானே, பார்த்தோன்னே அப்படி பார்த்தோன்னே கிடுக்கிட்டு ஆடுது எனக்கு. இப்படி பார்த்து மறுபடியும் நடக்கிறார். மறுபடியும் இப்படி திரும்பும்போது சொல்லிட்டான், சார் எங்கள் நம்பிராஜன் தம்பியா? ஏன்னா மச்சான்னு சொல்ல மாட்டான், உள்ளுக்குள்ள மச்சான் தான். இப்போ எங்கள் தலைவர் கலைஞர், எங்கள் தலைவர் இல்லை, தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் எப்படி சொல்லுவார், தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார்ல, அதே மாதிரி மச்சான் தான் இருந்தால் கூட மச்சான்னு சொல்ல மாட்டான், சார்னு தான் சொல்லுவான். சார் இந்த பையன் நம்பிராஜன் தம்பியானவன அப்படி முடிச்சு பார்த்தாரு. பொண்ணுட்டா அன்னைக்கு நம்ம இன்னும் நம்பிராஜன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார் போல இருக்கு. இப்போ அம்மா பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்க போல இருக்கு. இந்த பார்வை பார்க்கறப்ப நேர்ந்தாள் ரத்த கண்ணியில் எப்படி இருந்தால் அம்மாவை பார்த்தான். மாமனார் அடிச்சு கீழே போட்டான்ல. ஆமாம், ஹேட் ஷூ இந்த மாதிரி இது ஹோட்டலில் போட்டு ஹேட் அப்படி வச்சுட்டு அப்படி போவார் வேகமா. அந்த அம்மா கூப்பிடுவாங்க அந்த பெற்ற தாய், மோகன் மோகன் ஏ மோகன். போனவர் என்ன மோகன், சும்மா மோகன் மோகன் கூப்பிட்டு இருக்கிறேன். அறிவிக்கா உனக்கு? வயசான ஒரு மூலையில் இருக்கிறாங்க. காலு பிள்ளை நான் வரேன், மெத்தல் பட்டி சோப்பாவில் வைக்கிறேன், மெத்தலையிலே போட்டு சாப்பிட்றேன். அசிங்கமா தெரியல உனக்கு? ஏன்டா இப்படி கோவப்படுற? பின்ன என்ன
ஏதாவது சுற்றிட்டு வந்து நிற்கிறேன் கேவலமா இல்லை வெள்ளைக்காரன்லாம் கேட்குறான் யார் என்ன எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்குது தெரியுமா என்ன பக்கத்துக்கு இடம் வெக்கமா இல்லை இல்லை ஒரு கம் டச் போடணும்னு சொல்கிறேன் போட்டிருக்கியா ஏடா நான் கம் டச் போடணும் என்ன பேசுறதுக்கு நீ தான் கம் டச் போடுற இது ஞாபகம் வந்துருச்சு மனம் தர மனசை பற்றி தானே பேசணும் மனசுக்குள்ள வந்துருச்சு அந்த சீனு இப்போ நம்ம வரைக்க போகிறோம் நம்ம அண்ணன் எதாவது தப்பு பண்ணிட்டு கிட்ட வந்து நம்பிராஜன் தம்பியா நீயா சுந்தரா அவன் மூஞ்சி மசரடியெல்லாம் நம்ம இல்லாத மாதிரியே இருக்கான்ல ஆனால் அவன் எங்கே பார்க்கலான்னு தெரியல அவன் கேட்டதான் வர்றேன் என்ன புரியுதா ஏடா நீ யாருடா பாரு சொல்ல யார் பாரு உங்களை தான் பார்க்குறேன் இல்லை நீ சுந்தரத்தை பார்க்குறேன் வீட்டாண்டாது நம்பிராஜன் தம்பி அவருக்கு குடிச்சு அண்ணன் பார்த்தியா பார்த்தேன் என்ன சொன்னா ஊருக்கு போக சொன்னார் அப்புறம் ஊருப்போ என்னை படிக்க இஷ்டம் இல்லை என்ன பண்ண போகிறேன் நான் நடிக்க உங்க கம்மல்ல ஓ படிப்பு வேண்டாம் நடிப்பு உருப்பட்டுருவேன் நீ ஆனால் அவர் சொன்னது எனக்கு பைபிள் நான் உருப்பட்டுட்டேன் ஏன்னா அவர் செல்லமாக சொன்னார் அந்த வார்த்தையை காயமாக சொல்லியிருந்தால் உருப்படாமலே போயிருக்கேன் அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை தப்பு உணர்ந்து பேச வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுது பிள்ளைகள்லாம் தப்பு பண்ணுவோம் தப்புன்னா என்ன தப்பு விளையாடும் குதிக்கும் ஏறும் கிளவுளும் அடிபடும் அந்த பிள்ளைகளை நம்ம 2.5 வயசு 3.5 வயசுல எப்படி இருந்திருப்போம் நம்ம தாய்மார்கள் அதை சிந்திக்கிறது நம்ம அம்மா இப்படியெல்லாம் நம்மளை வளர்த்துருப்பாங்க சிந்திக்கிறது என் சனியை நம்பம் சொல்லாமா ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் வராது அவர் உட்கார வச்சு தப்புனார் பேசிக்கிட்டு இருப்பாள் அர்த்தமா கலர் கலந்து ஒரு உருவம் வந்து வாய்ப்பு வராமல் பாருங்க உருப்படாதுங்க மகனை எவ்வளவு சூப்பர் சார் கேட்குறாங்க சார் எவ்வளவு படிக்க வச்ச ஒழுங்காக படிச்சாங்க சார் விளங்கி வேண்டாம் சார் நான் சொல்றேன் உருப்படவே மாட்டாங்கிறான் கடைசியில் பார்க்கிறேன் 20 வருடம் கழித்து அவன் குடிகாரனாக உருப்படாமலேயே போனான் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது பிள்ளைகள் தப்பு பண்ணும் சனியன்னு சொல்லுறாரு அப்பாடா கண்ணா வாடா தப்பு பண்ணக்கூடாதா ஏசு பக்கம் வச்சு பாடுறா ஏசு கதையை சொல்லிடணும் ஏசு குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தார் சொல்லிடணும் பிள்ளைகள் புரியல இந்த இருச்சல் சொல்லிடுறது ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க தாய்மார்கள் சில நேரத்தில் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து பேச வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக பேசுங்கள் இல்லைன்னா பேசாதீங்க ஊமையாருங்க மற்றவர்கள் கேட்பதற்கு பிரயோஜனப்படும்படியான வார்த்தைகளை பேச வேண்டும் குழந்தைகளை திட்ட வேண்டும் கொடூரமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்னா இதுதான் கெட்ட வார்த்தை நீங்க வேற எதையே நினைச்சீங்க இந்த குழாயடி சண்டையில் போடுவாங்க குடல் தகராறு தண்ணி தகராறு கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவாங்க அது அசிங்கமான வார்த்தை அது கெட்ட வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே அவர்கள் எல்லாம் பேசுவது அசிங்கமான வார்த்தை நான் சொல்வது கெட்ட வார்த்தைகளிலும் வித்தியாசம் இருக்கிறது இது கெட்ட வார்த்தை சனியனை சொல்லாத அப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா எதிர்காலத்துலாமா நீ நல்லா படிக்கணும் கரெக்டாக வரணும்ப்பா ஆமாம் நம்ம மட்டும் சொல்கிறல்ல நம்ம மட்டும் சொல்கிறது ஆனால் அந்தணர்கள் அதைத்தான் சொல்வார் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த அந்தணர் குடும்பத்தில் ஆண்மகனாக இருந்தார் அவன் நன்னா இருப்பான் கலெக்டராக வந்துடுவான் புரியுறதோ அவன் கலெக்டராக வருவான் மூஞ்சி ஒரு இடையில நன்னா இருக்கிறது பார்த்துக்கோங்க அவன் நன்னா இருப்பான்வான் அவன் தமிழ் யாரும் சொல்ல மாட்டான் ஆம்பளை பிறந்ததுக்கிட்டே அவனுக்கு பொண்ணா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எது குழந்தைகிட்ட அதுக்கு என்ன தெரியும் இவனுக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்காண்டா அவங்க மாமன் கல்யாணம் பண்ணிக்காண்டாமா அவன் வயது வாலிபன் ஆன உடனே பொம்பளை பின்னாலும் தெரியும் இதான் இவன் அதுதான் அவன் கலெக்டர் ஆகிமான உன் பொம்பளை பின்னாலும் தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வார்த்தை நல்ல வார்த்தைகள் இருக்கிறது யாரையும் அசிங்கமா திட்டக்கூடாது கெட்ட வார்த்தையை பேசணும் சரி விட்டு இடத்துக்கு போவோம் அவரு பாட தெரியுமா நான் பாடினேன் நல்ல பாட்டு பாடினேன் பிடிச்சிச்சு நாடகம் நல்ல சேர்த்துக்கிட்டார் 15வது வயசுலேருந்து 21வது வயசு வரைக்கும் 6 வருடம் இருந்தேன் அங்கே இருக்க முடியாது ஏன்னா அந்த கண்டு பிஆர்பி தேட்டர்லேயே நாடகத்தை
சாப்பிட்டாங்க, ஸ்டே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ராமாயண நாடகம் அவர் எங்கேயும் நடத்தக்கூடாது, இந்தியாவிலே நடத்தக்கூடாது, அப்படி ஸ்டே ஆர்டர். தந்தை பெரியாருடைய சீடன், பகுத்தறிவோடு பேசுவார்கள். எது கடவுள் எது கடவுள் இல்லை என்றெல்லாம் நாடகத்தில் சொல்வார்கள். ஜனங்கள் அடிதடி கலாட்டா. இங்க பாருங்க அடி, இங்க ஒரு பெரிய காயம். கல்யாணத்தை சுட்டான் கூட்டத்தில் எனக்கு இடதுக்கண்ணே ஒரு மாதிரி, நான் யாரை பார்க்கறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த கண்ணு ஒரு ஒரு கடுகு விதை இழப்பு தான். இங்க படுதுன்னா க்ளோஸ், இந்த கண்ணும் க்ளோஸ். இங்க காயம், இங்க காயம், இங்க காயம், இங்க நெஞ்சில காயம், முதுகுல காயம், ஈட்டி குத்து. ஈட்டி இப்படி விழுந்திருந்தா செத்துருப்பேன், இப்படி போயிடுச்சு. 6 வருஷம் போறான்னு என்ன இருக்கக்கூடாதுன்னு ஊருக்கு போயிட்டேன். 5 பிள்ளைகள், நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்க. நான் மட்டும் திருப்பி ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். வேண்டாமத்து நல்லா இருக்க வந்துட்டேடா, எனக்கு இந்த துணையே இல்லை. இந்த பசு மாடுகளை கூட கவனிக்க ஆள் இல்லைடா. இந்த மாடு நீங்க சொல்றாங்க, இந்த பசு மாடு பார்த்துக்கிறது கூட ஆள் இல்லை. வர நல்லா இருப்படா, காஃபியை போடுறாங்க, டிஃபனை போடுறாங்க. இல்லைடா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் கிடையாதுடா, ஒரு பொண்ணை வைக்கிறேன்டா. என்னம்மா இப்போ அவசரம்? பொண்ணாவது மண்ணாவது நல்ல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் சினிமா நடிக்கிறாங்க போகிறேன், இந்த கண்ணா விஷயம் நேராக நடிக்கிறேன். நான் சொன்னேன், வேற ஒரு தானே சொல்லியிருந்தேன். அவன் திட்டியும் பார்த்துருக்கான் அந்த பையன். என்ன மரியாதை நான் பேசுகிறேன்? என்ன மாதிரிலாம் நான் கிண்டல் பண்ணேன், அவ்வளோதான். அம்மானு கூட நான் பார்க்க மாட்டேன். எப்படி கிண்டல் பண்ண சண்டைக்கு போவான், அடிக்க போயிடுவான். நான் அப்படி அல்ல அம்மா, ஊரில் உள்ளவன் தான் புரியாமல் பேசுகிறான், நீங்களும் பேசலாம். நாட்டில் இவனுக்காக கண்ணாடி கண்ணு, 1.5 கண்ணு, 1.25 கண்ணு இருக்கும். எனக்கு லேசாக 6 கண்ணு தானம்மா. இதை போய் 1.5 கண்ணுங்கிறீங்களம்மா நீங்களும். இந்த கண்ணை வச்சுட்டா நடிக்க போகிறேன்றீங்களா? இந்த கண்ணு ராஜரீக கண்ணம்மா. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், எனக்கு யாருமே தெரியாது. நான் இது தானே இந்த கண் ராஜரீகமான கண். என்னவோ குழம்பிக்கிட்டு இருக்கேன், தெரியாமல் சொல்லிட்டேன்டா. என்னமோ அப்படி சொல்ல மாட்டேன்டா. பொண்ணு பார்க்குறாங்க, ஒருத்தரும் பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன்டா. ஒரு ஊரில் சொன்னாங்களா, அடுத்த வாரம் நான் ஆளுகளை அனுப்புகிறேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்களா. மறுவாரம் அந்த ஊரில் இருந்து 2 ஆள் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு குஷி, சம்மதம் பண்ணி சொல்ல போகிறாங்க போல இருக்கு. அங்கே உட்காருன்னு கவியை போடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. என்ன சொன்னாங்க மாப்பிள்ளை? பொண்ணுக்கு அப்பா ஒன்றும் சொல்ல, அந்த பையனை பிடிக்கலையா. அவன் என் கூத்தாடி போயிடறான், நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்கே ராதனங்கமெல்லாம் இருந்தாலும் குமரி மாவட்டத்திலேயே வந்து நாடகம் தான் நடத்திக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி பொண்ணை கொடுத்தா விட்டுட்டு ஓடி போயிடுவான். அதனால் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மூச்சு சேர்த்து போச்சு. இப்படி போகிற இடத்துல எல்லாம் அவமானப்பட்டார்கள் என் தாய் எனக்காக. நான் சொன்னேன், பொண்ணு பிரதானம் இல்லை, அது கடவுள் எங்கோ நிச்சயத்து வைத்திருப்பார். இனியா எனக்கு ஒரு பொண்ணு பிறக்க போகிறேன். இந்த 21 வயசில், இதுக்கு பிறகா ஒரு பொண்ணு 1 வயசில் பிறக்க போகுது. நான் 22 வருஷம் வச்சு கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போ என் கல்யாணம் 42 வயசுலேயே நடக்கும். என்னம்மா பைத்திய கருத்தம்மா பேசுறீங்க? எனக்கு அது பொண்ணு பார்க்காதீங்க. அவங்க விடவே இல்லை. டேய், ஒரு செய்தி வந்திருக்கா அவங்கள்ட்ட சொல்ல. என்ன இல்லை, உங்கள் அப்பா கூட வாத்தியாராக இருந்தார். உங்கள் அப்பா தான் 5 பேரை பேர் போட்டு சேர்த்து போயிட்டார். சின்ன பிள்ளைய அவள் வயசு வாய்ப்பனாவே அவர் திருக்காய்ச்சோடு இருக்காரா, ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் வசதிதான். 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு தான்டா. அவரு உன் நாடகத்தை பார்த்தாரானா அவரு இல்லை, உங்கள் அப்பா மேலே உயிர்றா, அந்த பொண்ணை உனக்கே கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரா, பொண்ணை போய் பார்க்கலான்னாங்க. சரிம்மா, இவ்வளவு பிடிவாதம் பண்ணுறாங்களே, சரி பொண்ணை தான் போய் பார்த்துக்குவோமே, பார்த்துட்டு வேணா பிடிக்கலன்னு சொல்லுவோம், பிடிக்கிறதுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம். இந்த பொண்ணு பார்க்க போயிட்டோம். யாரோட போயிருக்கோம்? 4 பெரியவர்கள், 4 தாய்மார்கள். இதில் எனக்கு வயசில் பெரியவரும் எனக்கு மச்சான் வர வேணும். இந்த ஆள் என்னை எப்போவுமே கிண்டல் பண்ணுவான். நான் நகைச்சுவையாக பேசிட்டு இருப்பேன், அவர் கிண்டலே பண்ணிட்டு இருப்பேன். ஆமாம், எனக்கு அவருக்கு எப்பவும் வாக்குவாதமே நடக்கும். அவரும் மாறாரு, எனக்கு பிடிக்கல அவர் வந்தது. சரி போயிட்டோம். பொண்ணு அவன் வீட்டுக்குள்ளே போனோடனே பாய் எடுத்து போட்டாங்க, உட்கார வச்சாங்க. காஃபி சாப்பிடுங்க எல்லாரும் பொண்ணு கேட்போம். ஏன் சூழ்நிலை என்ன தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. குளிச்சு எடுத்து 2.5-3 மைல் நடந்து ஐயப்பாண்டியபுரத்தில் பஸ் ஏறி திட்டுவளையில் இறங்கி அங்கேருந்து நடந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறது வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு காஃபி டீ வாங்கி கொடுங்கன்னா கொடுக்கல. இந்த மச்சான் சொன்னார் திட்டுவளையில் இறங்கி சாப்பிட்லான்னு. திட்டுவளையில் இறங்கினோடனே, டேய் பொண்ணு வீட்டுக்கு போயிடலாண்டா, சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. என்னை வயது எழுதி ஒரு காஃபி கூட இல்லை, டீ கூட வாங்கி தர அவங்க கூப்பிட்டு போகிறாங்களேன்னு போகிறேன். எப்படியோ அங்கே போனோடனே உட்காருங்கன்ட்டாங்க. காஃபி சாப்பிடுங்க என்ன பொண்ணு கப்பா. நிச்சயதார்த்தத்துலாம் கை நினைப்போம், இப்போ நினைக்க மாட்டேன். இப்போ வந்தாலும் முறைச்சாப்பி
உருப்படியா நீனும் மனசுல நினைக்கிறேன். கொடுக்குற காப்பிலையும் மண்ணாளி போட்டாங்க. மனம் நினைக்கிறது, வாய் பேசல. எல்லாம் காப்பி சாப்பிட சொல்லி அன்பா சொல்றாங்க. இவர் என்னைக்கு நிச்சயதார்த்தம் வந்து அப்போ சாப்பிடுவாங்க நினைக்கிறான். முளைச்சி பார்க்குறேன் அவன் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட் ஆகிடுச்சு அந்த இடம். பொண்ணு கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு அவரே. பொண்ணு வந்து நினைச்சு என் துரதிருஷ்டம் அந்த கருப்பு போடு அந்த கரும்பலகை அந்த ஸ்கூலில் எவ்வளோ தொலைவில் இருந்ததோ அவ்வளவு தொலைவில் இருந்து அந்த பொண்ணு நிற்குது. என்னடா அது கஷ்டகாலமாக இப்படின்னு பார்க்க போனால் இதில் சட்டி பிடிச்சி இருக்கார். வேண்டாம் அப்படி பார்க்குற அப்படி பார்த்து தானே ஒவ்வொரு பொண்ணும் உன்னை கட்ட மாட்டாங்க. அப்படி பார்க்காரு அவங்க கட்ட பார்த்து வளர ரகசியமாக சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மைக்கில் சொல்கிறேன் இல்லையா? அவங்க சொல்கிறது அப்படி பார்க்குறா சார் சார் மன்னிக்குதுங்க பொண்ணு நீங்கள் 4-5 பேர் நிற்கிறாங்களே. அது இந்த பக்கம் 2 பேர் தோழி, அந்த பக்கம் 2 பேர் தோழி, நடுவில் நிற்கிறது தான் பொண்ணு. அழகாக இருப்பார். அதான்டா பொண்ணு. அவன் இவங்க எல்லாம் ஏன் வந்து நிற்கிறாங்க? அவங்கெல்லாம் தோழிகளா? அவங்க தான் ஓகே பண்ணணும். அவன் அவங்க சொல்லுவாங்க இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கார் கட்டிக்கணும்னு சொன்னால் தான் கட்டிக்குவாங்க. இதெல்லாம் கல்யாணம் போக்குறா விளங்கும் மனசில் நினச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட போய் பார்த்துட்டு இருந்தேன். சொல்கிறேன் மறுபடியும் கிட்ட போய் பார்க்குறேன். கடைசி நீ அனாதையை தான் கல்யாணமே பண்ண மாட்டேன் சொல்கிறேன். இல்லை சார் அந்த பொண்ணையாவது இங்கே வர சொல்லுங்களேன். ஏன்டா போய் பார்க்குறேங்கிற வர சொல்லுங்கிற போய் பார்க்க. இல்லை சார் என்னையே ஒன்றும் இல்லாதவரையே புரியாமல் 1.5 கண்ணான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி கண்ணு இருந்துருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் ரோட்டில் போகும். இந்த மாதிரி இந்த 1.5யோட அந்த 1.5 போனால் போகுது பாருங்க. இது தேவையா? இப்போவே அதை கிளியர் பண்ணிக்குவோம்னு நாளைக்கு கோலம் வந்துச்சு. சும்மாடா பொண்ணு நல்லா இருக்குடா. அருமையான குடும்பம், வசதி வாய்ப்பான குடும்பம், அத்தியாரம் இருந்தால் கூட சொத்து சுகம் வேண்டா. பொண்ணு அழகாக இருக்கா சொல்லிடா சரிங்க. மிரட்டுறாங்க என்னை கூட்டி கொண்டு போச்சு ரகசியம். இப்படி பார்த்துட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க பொண்ணேன்ட்டு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் தோழிகள் கேட்டாங்களாம். மாப்பிள்ளைக்கும் ஒன்று பிடிச்சி போச்சு, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? எங்கே பிடிச்சிருக்கு? அவன் வழக்க பார்க்குற மாதிரி தெக்க பார்க்குறான், எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறான். இவனை கட்டிக்கிட்டு என்ன இடம் போட்டான் தோழிகள்கிட்ட சொல்லியிருக்கான். இது எப்படியோ அதில் ஒரு தோழி எங்கள் அம்மாவுக்கு வேண்டியவ எங்கள் அம்மாட்ட வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. எனக்கு கோவம்னா தாங்க முடியலை. அன்னைக்கே சென்னைக்கு வந்தேன். 21 வயசுல மறுபடியும் சென்னைக்கு வந்து 9 வருஷம் சுத்தினேன். 30 வயசு வரைக்கும் எங்க குடும்பத்தில் என்னை சேர்க்கவில்லை. என்ன முடியும் வார்த்தையை அண்ணன் வார்த்தையை கேட்கல. நான் நீ வாத்தியார வந்திருப்பேன்னு நினைச்சேன். என்ன மாதிரி கூத்தாடியா வந்திருக்கேன் ராஸ்கல் அப்படின்னு அடிச்சு வச்சுட்டான். சின்ன அண்ணன் கிட்ட போனேன், போடா தம்பி ஐயா பிள்ளை கிட்ட போனேன். தவா பெரிய அண்ணன் தான் எனக்கு சோறு போடுறான். ஆமாம் எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் மோட்டர் மெக்கானிக்கல் ஷாப்பில் மெக்கானிக்கலாக இருக்கேன். போயிட்டு இருந்தான். ஆதரவு இல்லாமல் அலைகிறேன். சினிமா கம்பெனியெல்லாம் ஏறுறேன். எல்லாரும் சொன்ன பதில் 1.5 கண்ணு தான். ஆனால் கர்த்தர் இந்த கண்ணை உயர்த்தினார். ஆகாது தள்ளிய இந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக்கினார். எல்லாரும் 1.5 கண்ணு. இது எப்படி பரிச்சு தெரியுமா? 1968 கிறிஸ்தவ கலை தொடர்பு முதல் நிலையத்தில் போய் சேர்ந்தேன். அங்கே போன பிறகுதான் என் பசி, என் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தது. பசிப்பட்டியோட இருந்தேன். அண்ணமா சேர்க்கல, ரோட்ல திண்ணையில தான் படுத்துக்கிறப்ப கடை திண்ணையில் ஒரே வேட்டி ஒரே சட்டையோட அழைத்தேன். அண்ணன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். ஊருக்கு பணம் வாங்கிட்டு போயிடுவான். 750 மைல் நடக்க முடியாது. என் சினிமாவும் வேண்டாம், நாடகமும் வேண்டான்னு நான் சென்ற நேரத்தில் என் கண்ணில் பட்டது கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றும் அந்த நிலையம் இருக்கிறது. 8ஆம் ஸ்லோடு நம்பர் 47 கிறிஸ்டின் மீடியா சென்டர். இந்த கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையம் பெயரை மாற்றி கிறிஸ்டின் மீடியா சென்டர் என்று வைத்திருக்கிறார்கள். இன்றும் அந்த நிலையம் இருக்கிறது. அங்கே ஒரு சர்ச் இருக்கிறது. அது வான்மலர் சர்ச், வான்மலர் ஐஇஎல்சி. அந்த ஐஇஎல்சிக்கு பெங்களூர் தான் தலைமை, இங்கே தான் தலைமையிடம். மாஸ்டர் மூன் இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அவர் தான் அதற்கு அதிகாரி. நான் அந்த நிலையத்துக்குள்ள கிறிஸ்தவ கருத்தொடர்பு நிலையம் ஒன்று இருக்கேன் சார்.
ஆமாம், அங்கே ஒரு சர்ச் இருக்கு. இயேசுவின் நிகழ்ச்சிகளை அங்கே தயார் பண்ணுவாங்க. வானொலி நிலையங்களில் இயேசுவின் நிகழ்ச்சிகளை தயார் பண்ணி எத்தியோப்பியா, மணிலா, ஸ்ரீலங்கா போன்ற இடங்களுக்கு அனுப்பி வானொலியிலே அந்த நாடகங்களை, அந்த கலா காலட்சேபங்களை, அந்த முக்கியமான பாடல்களை எல்லாம் ஒளிபரப்புகிறார் அப்படின்னு விவரத்தை கேட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் கேட்டேன். அவர் இதை சொன்னார், இவ்வளோ போய் வேணா கேளுவா, எனக்கு ஏதாவது செய்யலாம். இப்போ 1.5 மாதமாக ஒரே வீட்டி ஒரே சண்டையோடு அழைகிறேன். கணித்திணையில் படித்திருக்கிறேன். அண்ணமார்களோ அண்ணிமார்களோ சேர்க்கவில்லை, தெரிந்தவர்களும் கிட்டவர்களே. எவனாவது நாடகக்காரன் வருவான், ஒரு டீ வாங்கி கொடு கேட்பேன். ஏண்டா 2 பேரும் 2 டீ தாண்டா சாப்பிடலாம், எங்களுக்கு இந்த அளவுக்கு தாண்டா காசு இருக்கு, உன்னை டிஃபன் சாப்பிட வைக்க காசு இல்லைடா முத்து அப்படின்னு அவனும் சோகத்தோடு சொல்வான். 2 பேரும் டீயை சாப்பிடுவோம். காற்றையும் தண்ணீரையும் புசித்து கொண்டிருக்கிறேன். 8-9 நாளாக ஒரே உடையோடு இருக்கிறேன். 1.5 மாதமாக கடந்து செல்கிறேன். கிறிஸ்தவ கலைத்துவ நிலையம் கண்ணீர் தெரிகிறது. அந்த பெரியவர் சொன்ன பிறகு உள்ளே போகிறேன். டைரக்டரை பார்க்கணும்னு நாங்கள் ஒரு சின்ன பையன் நான் சொன்னேன். உள்ளே போனோமோ உடனே வெளியே ஓடி வரான். போனோம்னு வரானே, சார் உங்களை கூப்பிடுறாருன்னா, சினிமா டைரக்டர் பார்க்குறதுக்கு 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. நாளைக்கு ஒரு சொல்லி ஷூட்டிங்கில் இருக்கார், எடிட்டிங்கில் இருக்கார், ரெக்கார்டிங்கில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே கொஞ்சம் வெளியே வந்து நான் கூனி குறுகி போய் இந்த உடையோட எப்படி உள்ளே போகிறது அசிங்கமாக இருக்கேன். போனேன். அந்த உள்ளே இருந்த அந்த டைரக்டர், அந்த மனிதன் உட்காருங்க என்னாரு. ஆச்சரியமாக போச்சு. இந்த குழந்தை பார்த்துக்கிட்டும் ஒன்று உட்கார சொல்கிறான்னா வைத்தியக்காரனா இருப்பானோ. மனசு அப்படியெல்லாம் நினைக்குதுங்க. நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு மனிதன், மனதை சீர் செய்து கொண்டவன், மனதை சரிப்படுத்திக் கொண்டவன், மனதை புதிதாக்கி கொண்டவன். யாரோ எவரோ என்று சொல்லவில்லை, அவரும் மனிதன் தானே. உட்காருங்கன்னா அவருக்கு காப்பியை கொண்டு ஒரு பையன் கொடுத்தான், அவருக்கு ஒரு காப்பி கொடுனா என்ன இவ்வளவு மனிதனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதுதான் கிறிஸ்தவர்களை பற்றி புரிந்து கொள்கிறேன். ஆமா, காப்பியை குடிச்சேன், என்னன்னு கேட்டார். நடிகர் சார் இல்லையா, மாறாத கமல் வர விஷயம் நடசுபா எல்லாம் இருந்தேன் சார். நான் ஒரு காமெடி நடிகர் சார், நல்லா நடிகேன். ஏதாவது இந்த வானொலி நிகழ்ச்சியில் குரல் கொடுக்குற ஒரு பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா வறுமை போகும். இங்கே இருந்துக்கிட்டே சினிமாவை பிடிச்சிருவேன்னு சொன்னேன். எங்களுக்கு பார்த்து சரி, இன்னொரு பேப்பர் ஒன்றே பேசுகிறேன், ஒரு பேப்பர் எடுத்து எழுதினார். பின்னால் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, சவுண்ட் இன்ஜினியர் ஜாக்கெட் பண்ணுவோம் இருப்பார், அவர் போய் பாருங்க. அதில் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது, இங்கிலீஷில் எழுதியிருந்தார். கொண்டு கொடுத்தேன். நடிகரா நீ? அவர் பார்த்து நான் பார்த்தா அப்படி தெரியலையே, விஷயங்கிற மாதிரி தெரிஞ்சு நடிகரா நீ? அந்த கொஞ்சம் முன்கோவி போடுறது இந்த ஜாக்கப் சவுண்ட் இன்ஜினியர் உன்னை டெஸ்ட் பண்ண சொல்லிருக்காரு. இந்த டைரக்டர் வேறு வேலை இல்லை, தினமும் 4 பேரை குரல் டெஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் நேரம் போல. சரி உள்ளே போடா, நிறையா பேசுகிறாங்க. போப்பா உள்ளே போய் இந்த மைக்கெல்லாம் அப்படி சரி பண்ணி வச்சுட்டு இதை பாரு, உன்னை நடிகர் எழுதியிருக்காரு, நான் நடிப்பை பற்றி பேசு, நான் அங்கே போய் கை காட்டுவேன். அப்படி அந்த கண்ணாடி வழியா நான் கை காட்டினோன்னா நீ பேசணும். ஒரு கை காட்டினார், ஒரு டைம் விடு. பசி எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி 9 நாள் சாப்பிடாம இப்படி நின்னவன் இப்படி நின்றுட்டேன். என்னப்பா டெஸ்ட் பண்ணி சாப்பாடு கிடைக்க போகிற அப்படின்னு நான் பேசினேன். ராதான மாதிரி பேசினேன், கலைமானவர் மாதிரி பேசினேன், நகைச்சுவை பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். கரெக்டர் அந்த சவுண்ட் ஐயா ஐயா நான் யாரோ எவரோன்னு நினச்சி மோசமாக பேசுகிறேன், மன்னிச்சுக்காங்க ஐயா, ஐயா வெளியே வாங்க ஐயா போதுங்கன்னார். வெளியே வந்தோடனே இன்டர்காமில் ஃபோன் பண்ணிட்டாரு அந்த ஆஃபீஸுக்கு. எல்லாரும் வந்தாங்க, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த பிஹெச்டி சாமுல் அவர்கள், ஜாக்சன் இருக்கார்லையே பிஷப்புக்கு மருமகனுடைய தாய்மாமனார் பிஹெச்டி சாமுல் அவர்கள், ஐஇஎல்சி அவரெல்லாம், சாமுவேல் ஆர்தர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் மலையாளி எல்லாம் வந்தாங்க. இதை போட்டு காட்டுறாரு என் வாய்ஸை, இந்த சொல்லி வாடா போடா நீ எல்லாம் நடிகரானெல்லாம் கேட்டவர் குரலை கேளுங்க சார், ஏதோ ஒன்றுமில்லாத வாய்ஸ் அனுப்புறீங்களே, இந்த வாய்ஸை கேளுங்க அப்படின்னு போட்டு காட்டினார். இந்த டைரக்டர் அப்படியே பார்த்தார். நான் செவத்து ஒரு மாதம் சாஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறேன். இதை சொன்னார், நாளைக்கு காலையில் வாங்க ஐயா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வேன். நான் சொன்னேன் சரி சார். செவத்தில் சாஞ்சியில் நிற்கிறேன், நிற்க முடியல, பசி 9 நாள் பசி பட்டினியில் அப்படி பேசின உடனே கத்தின உடனே எல்லாம் போயிடுச்சு, நரம்பெல்லாம் சுருங்கிடுச்சு. அப்படி ஒன்றும் இல்லாதவனாக உடம்பனை போல் நின்று கொண்டிருக்கிறேன் செவத்தில் சாஞ்சி. நான் சொன்னேன் காலையில் வர சொல்லுங்க சார், நான் உயிரோடு இருந்தால் நான் காலையில் வரேன் சார். என்ன அப்படி சொல்லுங்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் 9 நாள் சாப்பிடுவேன் சார், காற்றையும் தண்ணீர். எங்கள் அண்ணன் பேர்லாம் சொல்ல
கம்பல் பியூசா பாலகிருஷ்ணன் நம்பியிருந்த யாரையும் சொல்லு. தன்மானம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். அந்த 9 நாள் பசியிலும் தன்மானம் என் குடும்பத்தை பற்றி பேசவில்லை. பேசினா அவனே மன்னிப்பார். நம்பினாட்டும் தம்பியா நீங்க பாரு, எனக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்குது. காலில் வாங்க என்னாது, நான் உயிரோடு இருந்தவள் என்னன்னாரு 9 நாள் சாப்பிடலையாங்க. கடப்பா இது முதலே சொல்லக்கூடாது, உங்களை நான் சாப்பிட வச்சுருந்தேன். நாங்களெல்லாம் கல்லஞ்ச படித்தவர்கள் இல்லை, நாங்கள்லாம் ஏசப்பா பிள்ளைங்க என்னாரு. அப்போ தான் புரிந்தது எனக்கு. நேசம் உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் கிறிஸ்தவ மக்கள் என்பதை புரிந்து கொண்டேன். பாக்கெட்லேருந்து 5 ரூபா பெரிய நோட்டை போகலாம். அப்போ உள்ள 1000 ரூபா நோட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்கும். ஆமாம், அந்த காலத்து நோட்டு 5 ரூபாயே இப்போ உள்ள 100 ரூபா மாதிரி இருக்கும். 5 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இந்த காசை வாங்குறதுக்காக நான் சொல்லையா, எனக்கு வேண்டாம் ஐயா, நான் காலில் வரேன். சரி, என்ன மனுஷன் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நீங்கள் பாக்கெட்டில் சொல்லிட்டார். அப்படியே போனேன். வேலு மில்ட்ரி ஹோட்டல்னு பார்த்தேன். உள்ளே போனேன். முழு சாப்பாடு 50 பைசான்னு எழுதி போடணும். அப்போ இப்போ வருஷம் இப்போ ஆகிப்போச்சு. 1968வது வருடம் பிறந்து விட்டது. 68வது வருடம் பிறந்து விட்டது. அவ்வளவு நாள் போராடி இருக்கேன். 15 வயசுல வீட்டை விட்டு வெளியே போய் 54 வெளியே போய் 64 4 68 மொத்த வயசு எடுத்துக்கிட்டா 30. இப்போ 21 வயசுல ஊருக்கு போய் 9 வயசுல மறுபடியும் ஓடி இருக்கேன். 30 வயதுல மறுநாள் காலையில் அந்த திண்ணையில் படுத்துட்டு போனேன். அங்கே ஒரு ஜெபம் நடந்தது. எல்லாரும் அவங்க சீட்டுக்கு போனாங்க. இந்த டைரக்டர் மட்டும் சுவிசேஷன் சொன்னார், யாருப்பா இன்னைக்கு தமிழ் எடுக்கிறீங்க, இந்த மனுஷனை பார்த்தீங்களா, நேற்றுக்கு ஒரு குரல் டெஸ்ட் பண்ணோம். அதில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், பிரேம்குமார். ஸ்டுடியோ போனேன், இன்னைக்கு நான் தான் ஸ்டுடியோ புக் பண்ணியிருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் சொன்னார், அவர் நான் ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன், நான் கொடுக்குறேன் என்ன. ரொம்ப சந்தோஷம் பிரேம், கொடுப்பா. சரி சார் நீங்கள் போங்க. போனேன். ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மகன் நான் குடும்ப தலைவன். கிறிஸ்துமஸை பற்றிய நிகழ்ச்சி 15 நிமிட உரையாடல், 15 நிமிஷம் உரையாடல். பாதி வரை நகைச்சுவை, பாதிக்கு பிறகு சோகம். கிறிஸ்துமஸ் அந்த குடும்பத்தில் கொண்டாட முடியவில்லை. குழந்தைகளுக்கு துணி எடுக்க முடியவில்லை, சமைக்க முடியவில்லை, பட்டாசுகளும் அந்த போன்றவர்களை எல்லாம் வாங்க முடியவில்லை. அழுகிறான் கதறுகிறான். அப்படி ஒரு நிகழ்ச்சி. அப்பா பிரமாதமாக நல்ல பேர். பாதி வரை நகைச்சுவை, பாதிக்கு பிறகு சோகம் அடித்தேன். எல்லாரும் கேட்டார்கள். உள்ளே போனேன். ஒரு வாட்சர் கொடுத்தாங்க. அங்கே போனால் 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த வாட்சர் கொடுத்த உடனே இப்போ இவர் கொடுத்தாங்களே 1 ரூபா தான் செலவழிச்சிருக்கு. 4 ரூபாய் எனக்கு மீதி இருக்குது. இது 14 ரூபா. மறுநாள் போனேன். ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தார்கள். 24 ரூபாய் போச்சு. அதில் எவ்வளோ செலவாகிருக்குன்னா 2 ரூபா தான் செலவாகிருக்கு. 22 ரூபாய் போயிருக்கு. திருப்பியும் வந்து காலை போனேன். ஒன்றை கொடுத்தார்கள். 32 ஆச்சு. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குன்னா 30 ரூபா இருக்குது. 2 ரூபா தான் செலவழிச்சிருக்கு. கணக்கை கரெக்டாக சொல்ல புரிஞ்சுக்காங்க. ஒரே மனமாக இருந்தால் புரியும், இல்லைன்னா குழம்பிடுவீங்க. நான் என்ன வரிசையாக சொல்லிட்டு போயிட்டேன்ல. 30 ரூபா கையில் இருக்குது. 13 ரூபாயில் ஒரு வீடை எடுத்தேன். அப்போல்லாம் 13 ரூபாய்க்கு ஒரு அற்புதமான ரூம். ஆமாம், வீடை எடுத்தேன். ரோட்டில் படுத்து கிடந்தவனுக்கு கர்த்தர் காசை கொடுத்து ரூமில் படுறான்னா, வேட்டி சட்டை ஒரே வேட்டி சட்டையோட அலைஞ்சவனுக்கு 12 75 பைசாவில் செருப்பு. அந்த செருப்பு இன்னைக்கு 450 ரூபா. கபாய். ஆமாம், செருப்பு வாங்கினேன். செருப்பில் நடந்தேன். 3/4 ரூபா. 12 வேட்டி. 1.25 ரூபாய்க்கு சட்டை. புது மனிதனை போனானேன். கிறிஸ்தவ கலைத்துறைக்கு உள்ளே நுழைந்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை மனிதனாக்கிறார். என் குடும்பமெல்லாம் நான் அவர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தில் 4 ப்ரோக்ராம். சினிமாவுக்கு சான்ஸ் தேர்ந்தேன். முதல் படம் அங்கே போன பிறகு 4வது வாரம் ஜனவரி போயிருக்காங்க. முதல் வாரத்தில் 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாகேஷ் அவர்களோடு முதல் படத்தில் பொய் சொல்லாதே படத்தில் அவரோடு நடிக்கிறேன். இப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் என்ன உண்மையா நேர்மையா அது நல்லதா இருந்தால் நீங்கள் நினைத்தால் போராடினால் அதை தருவார். கெட்டதாக இருந்தால் தரமாட்டார். நான் சினிமாவில் நடிச்சு நல்லதுன்னு அவரு புரிஞ்சிருக்காரு. கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கல. இவர் நடிகர் இல்லாமாங்க. கர்த்தருக்கு புரிந்திருக்கிறது. என் மகன் ஒருவன் வந்திருக்கிறான் என்னை தேடி. இவனை உலகமெல்லாம் தெரிய வைத்து, உலகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கெல்லாம் என்னை தெரிய வைத்து, இவனை என் ஊழியத்தை வைத்து பைபிளை கீழே கொடுக்க போறேன். அவரும் முடிவு பண்ணியிருக்காரு. இது என்ன யாருக்கும் தெரியல. ஆரம்பத்தில் எனக்கும் தெரியவில்லை.
புரிஞ்சுக்கோங்க, இதான் கர்த்தர். 728 திரைப்படம் வேகமாக வந்தேன். சொன்னதில்ல என்ன நான் ஊழியத்துக்கு போன்ட்டார். அப்பவும் நடித்தேன். ஊழியத்தையும் பார்ப்பேன், நடிப்பேன். எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், கிண்டல் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள். அவர் தான் எனக்கு மெயின். எல்லாமே அவர் தான். ஆமாம், எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. இப்போ எனக்கு எல்லாமே அப்பா, அம்மா, தாய். அது அழகாக பாடினா அந்த கிருஷ்ணபிள்ளை அவர்கள். அவர் உயிரோடு இருந்தால் அவர் காலில் போய் விழுது. அந்த கிருஷ்ணாயில் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தாயே தந்தை தமர். தமர்னா தெரியுதா சகோதரர்கள்? தாயே தந்தை தமர். தாயும் தந்தையும் சகோதரர்களுமே. தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பவையும். குரு என்றால் குருவானவர் வாத்தியா. சம்பத்துனா சொத்து. ஆமா, சம்பத்து நட்பு எவையும். நட்புனா ஸ்நேகிதன். என்ன வார்த்தைகள் பாடி போடலாம் பாருங்க கீர்த்தனைகளே. தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பவையும். எல்லாமே அவர் தான். நீயே எம் பெருமான் கதி வேறில்லை நிர்ணயம் தாள். என் தாயும் நீயே, தந்தையும் நீயே, என் சகோதரர்களும் நீயே, குருவும் நீயே, என் நண்பரும் நீயே, சகல சொத்துக்களும் நீயே கர்த்தாவே என்று பாடுகிறான். அதான் கீர்த்தனை. கீர்த்தனைனா ஒரு பெரிய விஷயம். அதான் இப்போ கீர்த்தனை போட்டு காட்டுறேன். மறுபடியும் போட போறேன், வேற ஒன்று காட்டுறேன். ஆக என்னை மனிதனாக்கினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை வெறுத்தவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள், உதவி செய்தேன். அண்ணன் தம்பி எல்லாம் உயரத்தில் இருந்தாங்க, கீழே இறங்கிட்டாங்க, உதவி செய்தேன். நான் பெருமைக்கு சொல்லவில்லை, கர்த்தர் என்னை உதவி செய்ய வைத்தார். என் டைரக்டர் பாலகிருஷ்ணனுக்கு எவ்வளவோ மருந்து மருந்து மருந்துன்னு. ஆமாம் அண்ணா சர்ச்சைக்கு வாங்கினா என் கூட இந்த கேசட் கூட போட்டு காட்டினேன். இளையராஜா போட்ட மாதிரியே இருக்கப்பா. இந்த முதல் பாட்டு போட்டு முடிச்சு நீ வந்து நின்ன உடனே எனக்கு பயமா இருக்கு. முடிஞ்சு சொல்லியா சுபாஷ்? ஏன் ஒரு மாதிரி நிற்கிறேன்? 11 வயசுல வந்த என் பிள்ளை வளர்ப்புமான 31 வயது. வேற ஒருத்தனா 4 நாள் இருப்பான், வடிக்க வருவான். ஏன் தெரியுமா? ஒழுங்கா கவனிக்க மாட்டேன். என் மகனை போலவே அவனை வளர்த்தேன். நாங்கள் கல்யாணமும் செய்து வைத்தோம். இப்பொழுது அவனுக்கு ஒரு மகனும் இருக்கிறார்கள். கல்யாணம் பண்ண உடனே தனியாக வீடு எடுத்து பார்த்து கொண்டோம். ஆமாம், இன்று வரை என்னோடு இருக்கிறான். இப்போ அவன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கான். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுவேன். ஆங்கிலேயக்கன் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கான். நாங்கள் அதனால தான் வியாக்கியானங்களை பேசி கொண்டிருக்கிறோம். நானும் 2 காலேஜ் முடிச்சுட்டேன், 8ஆம் கிளாஸ் படிச்சுவேன். நான் எழுதி நான் இசையமைத்த பாடல்.
விசுவாசம் இருந்தால் போதும் என்றால் மலையுடன் நகரும் என்று மறைநூலில் சொல்லி வைத்தார். கடுகு விதை விசுவாசம் இருந்தால் போதும் என்றால் மலையுடன் நகரும் என்று மறைநூலில் சொல்லி வைத்தார். சிந்திக்க வந்துவிட்டேன், சிறிதோடு சிந்திக்க வந்துவிட்டேன். சத்குருவை பார்த்தேன், ஆண்டவரே, அன்பின் இலக்கணம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. பாலைவனம் தன்னிலே மன்னாவை ஈன்றவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. பாலைவனம் தன்னிலே மன்னாவை ஈன்றவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. யோசுவா வழி நடத்த யோசனை சொன்னவரே, யோர்தானை கடக்கச் செய்து கானானை தந்தவரே. ஆண்டவரே, அன்பின் இலக்கணமே. ஆண்டவரே, அந்தரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பின் இலக்கணமே. ஆண்டவரே, அந்தரும் ஆண்டவர் தான் அன்புக்கு இலக்கணம். அன்புக்கு இலக்கணம் யார் என்றால் ஆண்டவர் தான், வேற யாருமே இல்லை. அந்த வார்த்தையில் பிடித்தேன். பையூர்னா கருவியில் இருந்த எண்ணெய், இது பொய்யூர். பொய்யூரில் சேர்த்தவரே, மெய்யூர் அங்கே இருக்கு, அங்கே போகணும். பேரர்களை தந்திடுவாய்ன்னு கேட்டேன். நான் எனக்கு வார்த்தைகளை கவனமாக சொல்ல வேண்டும். பாலைவனம் தனிலே மன்னாவை ஈந்தவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே, யோசுவா வழி நடத்த யோசனை சொன்னவரே, யோர்தானை கடக்கச் செய்து கானானை தந்தவரே. ஆண்டவரே, அன்பின் இலக்கணம். அப்படி வார்த்தைகளை தீர்ப்போம். வார்த்தைகள் தான் முக்கியம். இந்த வார்த்தைகள் எழுதிய இருக்கிறது, ஜீவன் இருக்காது. புரிஞ்சுக்கோ, வார்த்தையை மட்டும் இன்னையிலிருந்து கவனமாக பேச வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தையை சடப்படன்னு பேசக்கூடாது. யோசனை செய்து பேசலாமா வேண்டாமா, அப்படி பேச வேண்டும். அந்த வார்த்தை கடவுளாக இருக்கிறது, கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். ஆமாம். என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது என்னாகமும் 10:35. சீக்கிரம் முடிச்சுக்கணும். 5 நிமிஷம் தான் முடிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் முடியும்னு சொல்றதுக்குள்ள நான் முந்திக்கணும். தான் மரியாதை. என்னாகமும் 10:35. பெட்டியானது புறப்படும் போது மோசே பெட்டியை பார்த்து, கர்த்தாவே எழுந்தருளும். என்னாகமும் 10:35மா? சரியா? சரி இல்லையா? சரின்னா அப்படி கேட்டுட்டு இருக்காங்க சகோதரி. அப்படி சொல்லுங்க. நான் என்னமோ தப்பு சொல்லிட்டனோன்னு நான் வேறு மொழி படிக்கிறேன். காசு உள்ள புகுந்தனோ தப்பா சொல்லிட்டனோன்னு படிக்க. திருப்பி பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும். நான் போனாது பெட்டிக்குள்ள என்ன கர்த்தர் தூங்கிட்டு இருக்காரா? நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த வசனத்தை. கர்த்தர் பெட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்காரா? பெட்டியானது புறப்படும் போது கர்த்தாவே எழுந்தருள்னு ஏன் சொல்லணும்? மோசே என்ன சாதாரண மனிதனா? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன். பெட்டியானது புறப்படும் போது, அது என்ன பெட்டி? அதையாவது சொல்லுங்களேன். உடன்படிக்கை பெட்டி. அதை யார் தூக்கணும்? லேவியர்கள் தூக்கணும், ஆசாரியர்கள் தூக்க மாட்டாங்க. ஆசாரியர்கள் லாஸ்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரி தான் லேவியர்கள், ஊழியர்கள், கோவில் உள்ள வேலைகளை செய்யக்கூடியவர்கள். பெட்டியானது புறப்படும் போது கர்த்தாவே எழுதணும்னா பெட்டிக்குள்ள யார் இருக்கா? அது உடன்படிக்கை பெட்டி. கரெக்டு.
பெட்டிக்குள்ள யாருக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரா? இல்லை. சீனாய் மலையிலே தன் கைப்பட கற்பலகையிலே எழுதி 10 கற்பனைகளை மோசே கையில் கொடுத்தாரே, அந்த 10 கற்பனை பெட்டிக்குள்ளே இருக்கிறது. அதுதான் வார்த்தை, அதுதான் கர்த்தர். நல்ல புரிஞ்சுக்காங்க. வார்த்தையே கர்த்தர், கர்த்தரே வார்த்தை. அந்த 10 கட்டளை அங்கே கர்த்தராக உள்ளே இருக்கிறார். அவன் அப்படி சொல்லலைன்னா அந்த பெட்டியை யாரும் தூக்க முடியாது. லேவியர் அந்த பெட்டியை தூக்க முடியாது, நகராதான். 1000 பேர் தூக்கினா கூட நகராதான். அதை தெரிந்தவன் அந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தாவே எழுந்திரணும் பெட்டியை பார்த்து சொன்னா, லேவியர்கள் தூக்குறாங்க, கூடாரத்தை நகர்த்திட்டான். கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் நல்லா சொன்னாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவன் சொல்லுறானே அந்த சங்கீதக்காரன், கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்றானே. உறக்கம் என்றால் என்ன, தூக்கம் என்றால் என்ன? எவ்வளவு ரகசியங்களை இந்த வேதாகமத்திற்குள்ளே, இந்த பொக்கிஷத்துக்குள்ளே, இந்த வார்த்தைக்குள்ளே நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொருவர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, சங்கீதக்காரன் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப உறக்கம்னா என்ன, தூக்கம்னா என்ன? அவன் சொல்றானே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. அப்ப தூக்கமும் உறக்கம் ரெண்டும் ஒண்ணுதானே? ஒண்ணு ஒண்ணா? இல்ல இல்ல, கரெக்டா சொல்றீங்க. அப்புறம் என்ன வித்தியாசம்? ஐயா கரெக்ட் தானே? சரியாக சொல்ல வேண்டும். வசதியில் உறங்குவது உறக்கம். இப்ப நான் வழங்கிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு வீட்டு சொன்ன மாதிரி கூப்பிடுங்க, முத்துன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்களா சார்? இது உறக்கம். அவன் அலைஞ்சிட்டு வந்திருக்கான், அசதியில வந்திருக்கான், சேர்ல உட்காந்தா இப்படி இழுத்துட்டு போயிடுச்சு, அவர் முத்துல கூப்பிட்டாரு. இது உறக்கம். தூக்கம் என்றால் 10 பேரை எழுப்பினா கூட எழுந்திருக்க மாட்டான், அது தூக்கம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை காக்கிறவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. புரிஞ்சுக்கங்க. நம்மளை தூங்க வைத்தாக பார்க்கிறார், அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். அது காலையில் பாட்டு ஒரு பாடம் வந்திருக்குமா? விடிந்திரு வேகுமறை கண்ணின் விழிகளை மூடாமல் துடிகொள் தாய் போல் படிமை செய்ய எமது துணையென காத்தவனே கர்த்தாவேங்கிறான். தாய் போல் நம்மை தாளாட்டி சீராட்டி நாம உண்ண வைத்து உறங்க வைத்து அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அவரை போல ஒரு கடவுள் உண்டா? இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு தூங்குறோம் விழிக்கிறோம்னா அவர் தூங்கியதே இல்லை. காரில் உலகந்திடவே நல்ல கதிர் ஒளி திகழ்ந்திடவே பாரிதை புரட்டி ஒரு விளச்செய்தே என பாங்கு சீராக்கி வைத்தாய் என்று பாடுகிறான் அந்த கவிஞர். இன்றைய தினமதியிலும் தொழில் எந்தெந்த வகைகளிலும் உன் திருமறைப்படி, மறைனா இதான், உன் திருமறைப்படி ஒளிகிட எனக்கருள் ஒன்றையே காத்துக் கொள்வார். என்ன வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை. இன்றைய தினமதிலும் தொழில் எந்தெந்த வகைகளிலும் உந்திரு மறைப்படி ஒளியிட எமக்கருள் ஒன்றிய காத்து கொள்வார். அது பொங்கிறதே இல்லை, நம்ம தொண்டு வைக்கிறேன். நம்ம காவியின் தகப்பன் நம்மோடு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கு தான் ஒரு தூதர் உண்டு, தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு தூதரை நமக்கு காவலாக வைத்திருக்கிறார். கரெக்டா? மத்தேயு 10:18 படிக்க நேரம் லேட்டா புறஜாதியாருக்கும் முன்பாகவும் முதல்ல படிக்க மத்தேயு 18:10 தானே? 10:18 திருப்பி படிங்க. அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் அதிபதியாக
ஒரு தப்பா வருது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாத எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவர்களுக்குரிய நீங்க தப்பா படிக்கிறீங்கம்மா. அம்மா படிங்கம்மா. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்னடா குழம்பி போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலை சுத்திச்சு தெரியுமா. படிங்கம்மா. ஆமாம்மா ஆமாம்மா. மத்தேயு 18:10 இல்லையா? சரி அம்மா தவறு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஞானிக்கு மடிச்சு இருக்கும், ஞானிக்கும் குழப்பம் வரும். ஆமா. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்குரிய தேவதூதர்கள்னா நமக்குரிய தேவதூதர்கள், விசுவாசிகளுக்குரிய தேவதூதர்கள் நம்ம கூட துணையா இருக்காங்க. நம்ம குழப்பம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கிற தேவதூதனே எனக்கு அடைக்கலம் கொடு, என் நல்ல புத்தியை கொடு, என் குழப்பத்தை தீர்ன்னு இது நாம் நிற்கிறது நமக்கு தெரியாதே. பேசுவோம். கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மனதை புதிதாக்கி கொள்வோம். ஆமாம், மனதை புதிதாக்கி கொள்வோம். மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நல்லதை செய்வதற்கும் கெட்டதை செய்வதற்கும் மனமே காரணம். தீவிரவாதம் பண்ணுவதற்கும் கற்பழிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் மனமே, உதவி செய்வதற்கும் போஜனம் கொடுப்பதற்கும் அன்னதானங்களை கொடுப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் சிறுவர் இல்லத்தையும் முதியோர் இல்லத்தையும் நடத்துவதெல்லாம் நல்ல காரியம். அதுவும் கர்த்தர் தருகின்ற பலம் தான். ஆனால் ரெண்டும் மனசுள்ளதான். நாம் நல்லதை எடுத்துக்கொள்வோம், கெட்டதை கரைந்து கொள்வோம், நல்லவர்களாக இருப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், இயேசுவோடு வாழ்வோம். Praise the Lord Jesus Christ. Hallelujah, hallelujah. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, மூன்றில் ஒன்றான கடவுளே, உம்மோடு இருக்கும் அதிபதியே, முதலும் முடிவும் இல்லாத முதலே வாரும். அப்பா, உமக்கு முடிவில்லை, ஆரம்பம் இல்லை. எங்களுக்கு ஆரம்பமும் ஒன்று முடிவும் உண்டு. நீர் முழு முதல் அப்பா. நீங்கள் என் முழு முதலை பாருங்கள். இந்த ஆலயத்தை ஆசீர்வதியுங்கள். இந்த ஆலயத்தில் வந்து தொழுகை நடத்துகிற இந்த சபை மக்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சபை போதகர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சபை ஊழியர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சபை மூப்பர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சபையில இசைவாசிக்கிற அந்த இசை குழுவினரை ஆசீர்வதியுங்கள். எல்லோரையும் காத்துக்கொள்ளுங்கள். இந்த பெங்களூர் பட்டணத்தை சிறப்பாக்குங்கள். இந்த இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவை உமது கருத்துக்குள் வர வேண்டும், வரப்போகிறது. அதை நீ சொல்லிவிட்டீர் எஸ்தரிலே. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை என்று சொல்லிவிட்டீர். இந்த இந்து தேசத்தை உமது தேசமாக மாற்றப் போகிறீர். அதற்குள்ள அறிகுறி இந்த உலகத்திலே நீ தந்து விட்டீரப்பா. எல்லோரையும் கர்த்தாவை திருத்தும், உம்மை ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கொடும். எங்கள் மனதை புதிதாக்கும். இந்த ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதிகளும். சபை நடத்துகிற அந்த ரெவரண்ட் 2 அண்ணன் தம்பிகளையும் நீர் ஆசீர்வதிகளும். எல்லோரையும் காத்துக்கொள்ளும். மீண்டும் இயேசுவின் மூலமாக நடத்துகிறார்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord Jesus. Hallelujah. முடிவு ஜெபத்தை நான் சொல்லுவோம். Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒலி நடா ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து 5 நாள் ஆச்சு. அற்புதமான ஒலி நடா. இந்த பாட்டையெல்லாம் கேட்டீங்கல்ல, சூப்பர் ஒலி நடா. எல்லாரையும் பாட வச்சுருக்கேன். நான் தேவாவெல்லாம் பாட வச்சுருக்கேன், ஏமாச்சானை பாட வச்சுருக்கேன், வீணாவை பாட வச்சுருக்கேன், அந்த T.L. மகராஜன், அதாவது திருச்சி லோகநாதனுடைய மகனை பாட வைத்திருக்கிறேன், கிருஷ்ணராஜை பாட வைத்திருக்கிறேன். நானும் என் மகனும் பாடியிருக்கிறோம். அற்புதமான ஒரு ஒலி நாடா. இதை நீங்கள் போட வேண்டிய நேரத்தை சொல்கிறேன். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தவுடனே தாய்மார்கள் இதை கேஸ்ட் உள்ள அந்த CD பிளேயரில் போட்டுருது. அந்த வீடே ஒளியாகும். 14 வாத்தியங்களை வைத்து பாடியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் தான். ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? இப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு நேரம். கடைசி பாடலை பாடி ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல நிச்சயமாக ஆண்டவருக்கு முப்பதாயிரம் கூறாங்க வாழ்த்துக்கிறாங்க. ஆசீர்வாதம் விசுவாசம் காணிக்கைகளை வாரத்துக்கு நேரம்
வாழ்த்துகிறேன். எல்லா தேவைகளும் சந்திக்கத்தக்க தேவனை கண்டு வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பொறுத்தவரை ஒரு நாளே குறைந்து நிறைவான ஒரு ஆசீர்வதித்தக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாங்கள் வானத்தின் பகையினாக விசேஷித்த நீர் ஆசீர்வதி ராஜா குறையில்லாத நிறைவாக மாற்று அப்போதை கருத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேவனை கற்று தாமதமானாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு தக்காக தன் மனதை சாத்தியிருக்காங்க. நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்பாக செய்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக நான் செய்கிறோம். கற்றுக்கு கொடாதபடி நன்றி செலுத்துகிறோம். அதுக்கு உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் ஆண்டவருக்கு கொடாதபடி நன்றியை செலுத்துகிறோம். தேவனை நிச்சயமாக ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்குள்ள வந்துட்டு சபை பண்ணாபடியே பிறந்த நாள் நிச்சயமாக அது கொண்டாடணும்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே ஒரு நேரத்தில் கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கிறதை கண்டு ஒரு நிமிஷம் ஆண்டவரே அவர் அழைத்த அழைப்பையும் எங்களோடு இணைந்து நாம் செய்கிற ஒரு சபையார் யாவும் சொல்வதை ஜபித்து அப்போதைய பிரசம்சானது சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நாடுகள். ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy birthday to you. பக்கத்தில் உங்களை கை குலுக்கி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. டாக்டர் தாமி ஆசீர்வதிக்கிறார்.